மயலுக்குள் கேளாது என்பார்கள். நீங்கள் உரைக்கும் வார்த்தை அத்துணை எனக்கு மயலை சொப்பு ஒன்று மனப்பருவம் ஆகின்ற மங்கையே எனது தங்க குணவந்தர் நமது அண்ணா அவர் என்ன செய்தார்? அவர் குறித்துமே வாக்கு மதியில்லான் தனக்கு உண்மை அந்த பிரியன் மதியில்லான் தனக்கு உண்மை மனமதை செய்ய என் மனம் ஒருபோதும் இடங்காது மகிழ்வுடன் இந்த கண்ணன் சொன்ன வார்த்தை ஒரு காணும் இசைக்கே அம்மா மதியில்லான் தனக்கு உன்னை ஒருபோது மனவாளை சூடுகின்ற கண்ணனுடைய மனம் இனம் தராது. என்னொருமை தங்கையை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த கண்ணனுக்கு தெரியாதா? உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஆடிய கபட நாடகமே. ஆனால் நீ அர்ஜுனத்தான் மனைப்பேன் என்று மன உறுதியோடு உரைத்தாய் அல்லவா? பேரானந்தம் அடைந்தேன் தங்கா. ஆனால் இந்த திருமணத்தை நான் தினமோடு முடித்து வைக்கிறேன். எனக்கு தெரியும். அந்த வார்த்தை சொன்ன கேட்டியா? எங்க போறேன்னு கேட்டேன். பூர்த்தியான கண்ணிய நேர்த்தியுடன் புண்ணிய தீர்த்த மாட நன்னியே தீர்த்த யாத்திரையாக சென்றிருக்கிறான் அர்ஜுனன். அண்ணா நீங்க நிக்காதீங்க. முதல்ல நீங்க நின்னா ஏன் கால் நோவுதுண்ணா? கோயிலா கட்டணும், பழைய கோயிலா இச்சு பண்ணுண்ணா, பழைய கோயிலா இச்சு பண்ணும், புது கோயிலா கட்டணும். கிட்ட வந்தாலே வாசனையா இருக்குதுண்ணா. எங்க அண்ணன் எங்க அண்ணன் தானா, எங்க அண்ணன் எனக்கு ஒரு கண்ணுண்ணா. அந்த மாதிரி நான் சமத்து வரேன். மத்த அந்த கூட எவ்வளவு அழகா பண்ணி கருப்பா இருந்தா கூட கலையாக்கிறேன் நீ எப்போ தெரிஞ்சுக்கிறேன். என் பேர்ல எப்பவுமே உங்களுக்கு ஒரு கண்ணு தான். அண்ணா கருப்பா இருந்தா கூட எவ்வளவு கலையாக்கிற பத்தியா? எங்க அண்ணன் எங்க அண்ணன் அண்ணா அண்ணா உன்னை என்று என்னை ஆதரிப்பாரில்லையே பார்க்கின்றார் அவர் எதிர்பார்க்க பாயுங்கத்துல தள்ளிட்டு இருப்பாருன்னா நீங்க இருக்கிற என்ன காப்பாத்திட்டீங்கன்னா அது மேல எனக்கு ஒரே சுத்தமா ஒரு துளி கூட எண்ணம் கிடையாதுன்னா என்ன உள்ளுக்குள்ளு என்னைய போல கிடர்வாரா வைத்துக் கொண்டு இப்படி எல்லாம் தங்கையை பரிசோதிக்கலாமா அண்ணா? அண்ணா யாருக்காக? அத்தை மகனாக வந்த அத்தானுக்கு இல்லாத சொந்தம் சொந்த கண்ணன் பிள்ளைக்கும் என்ன சுபத்திரையா என்ன சொந்தம்
பிள்ளைன்னா கூட பிறந்தவனா அதெல்லாம் விட்டு கொடுத்துடலாமா? விட்டு கொடுக்க கூடாது, விட்டு கொடுக்க கூடாது, விட்டு கொடுக்க கூடாதுண்ணா. ஏமா கடுகு பொரியிற மாதிரி பொரியிற, அதுக்கு முன்ன இவ்வளவு பேச மாட்டேன், நிறைய பேசுறியம்மா. இல்லன்னா எல்லுக்குள்ளே எண்ணெய் எப்படி நிறைந்திருக்கிறதோ அதுபோல் நிக்கமர நிறைந்து இந்த உலகம் எல்லாம் காட்சி பெறுகிறீர்களே, என் மனசுல இருக்கிறது உங்களுக்கு தெரியாதாண்ணா? அதுதான் சொல்றேன். ஏமா பிறர் மனசுல இருக்கிறது யாரு கண்டா? என்ன தெய்வம் நீங்க இந்த உலகத்துக்கே தெய்வம் மாத்திக்கிறீங்க. உனக்கு தவிர 1000 கோயில் கட்டணும், 1000 கோயில் கட்டணும், 10,000 கோயில் கட்டணும். கட்டுற புண்ணியவெல்லாம் உட்காந்துக்கிறாங்க பாருங்க. அதுதான் தவிர இது வரும் உண்மையான பக்தர்களே வாத்து கிடையாது. அதனால தான் யாரையும் வரக்கூடாதுன்ட்டு. இல்ல நம்ம மணி சாமியார் கிட்ட சொல்லிட்டு கட்ட சொல்லி பெருசா மொத்தமே நானே கொடுத்துறேன். நான் துட்டு குத்துறேன் எல்லாருக்கும். நான் கொடுத்தா பண்ணி கொடுத்தேன். சரிம்மா. ஆமாண்ணா. என்னுடைய அருளினால் ஆமா நீ உரைத்த வண்ணமே ஆங்காங்கே எம்முடைய திருக்கோயில்கள் திகழும். ஆமா பக்தர்கள் பெருமையோடு வாழ்வார்கள். ஆமா வீடுமனை கன்றுகளோடு பெருமையோடு வாழ்வார்கள். அண்ணா அது போதுண்ணா. அண்ணா எங்க அத்தா எங்க இருக்கிறாரு? நம்ம அத்தா எங்க இருக்கிறாருண்ணா? ஏமா எங்க இருக்கிறாரு? அவர் தீர்த்த யாத்திரையாக சென்றிருக்கிறார். அர்ஜுனா 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 என்று எவ்வளவு தேடி கண்டுபிடித்து வந்து உங்களுக்கு நான் மனமுடிக்க போகிறேன்னு தெரியவில்லை. எங்க போகிறாரு? தீர்த்த யாத்திரை. அண்ணா அவர் யாரு? நாங்கெல்லாம் போக சொல்லு. அவர் சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ, அவர் தண்ணி குடிச்சாரோ தண்ணி குடியோ, எப்படி ஏதாகிறாரோ அண்ணா இந்த நான் போய் வாங்க, போய் வாங்க, சீக்கிரமா இட்டுன்னு வாங்கண்ணா. அவர் எப்படி இருக்கிறாரு? இந்த நான் வெயில போய் கருத்துட்டு இருப்பாருண்ணா. மயில போயிருந்தா சீக்கிரம் குடிச்சுன்னு இருக்கும். அவர் சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ தெரியல. போய் வேணா சீக்கிரமாண்ணா. அவர் எப்படிங்கிறாரோ ஏதாகிறாரோ என்னன்னு தெரியல, ஒண்ணும் புரியல. அவர் சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ தெரியல. நீங்க போய் அவரு கூட்டு வந்தீங்கன்னா அவருக்கு அழகாக பலகாரம் செஞ்சு தர போறேன். நீங்க போய் வாங்க, நீங்க போய் வாங்க. அம்மா நான் போய் பாருகிறேன். அம்மா நான் போய் பாருகிறேன். என்ன சொன்னாரு? இது மட்டும் தெளிவா புரிஞ்சுது, எல்லாருக்கும் புரிஞ்சுது. அம்மா நான் போய் வருகின்றேன். கிளம்புல 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 நிக்கிறீங்க. கிளம்புலாம் இல்லப்பா, கிளம்பூரா? டேய் கிளம்பூர் இல்ல, நலமுள்ள தவ வேதனன் மோன நிலை அதை அறிந்திட. ஓஹோ, தவயோகியாக சென்றிருக்கும் அர்ஜுனுடைய மனநிலையை நான் அறிய செல்கிறேன். என்ன தவறு? நலமுள்ளமே தவ வேதனன் மோன நிலை அதை அறிந்திட. நான் நீ போ சொல்ல. அவருக்காக நான் பலகாரம் செஞ்சு தரேனா, லெமன் சாதம், தயிர் சாதம், பிரிஞ்சி சாதம், எல்லா சாதமும் செஞ்சு தரேனா. அவருக்கு எதுக்கு போய் கூத்துருனா நான் வயலு போ சொல்ல. எங்கன்னா பசிக்கு சேர்த்துதுன்னா அந்த கைக்கு வச்சுட்டு போறீங்க. கை வச்சீங்கன்னா ஊச வாசனை வந்துடும். ஊச வாசனை வந்ததுன்னா எங்க அத்தா பிரிச்சு பார்க்க சொல்ல. ஊசன வாசனை வந்துச்சுன்னா ஐயோ அவன் செஞ்சு கொடுத்த பலகாரமே ஊசி போய் அதெல்லாம் உனக்கு தெரியாது. அதெல்லாம் உனக்கு தெரியும் என்ன? எங்க அண்ணனுக்கு சொல்லி தரேன். அண்ணன் தவறுனா அதனால அது பிரிச்சு பார்க்க சொல்ல ஊச வாசனை வந்துட்டு இருந்ததுன்னா அவன் செஞ்சு கொடுத்த பலகாரமே ஊசி வாசனை சொல்றேன். அவை போன்று அண்ணமலும் அதே போல்தான் இருப்பார். அவன் செய்து கொடுத்த பலகாரமே ஊசி போய்க்குதுன்னா அந்த பொண்ணு அதே மாதிரி தான் ஊசி போயிருப்பா அப்படின்னு நினைப்பாரு. நான் கைக்கு வச்சுட்டு போறேன். அப்படியே உங்களுக்கு திடீர்னு பசி எடுத்துச்சுன்னா 80 கஜம் கிணறு இருந்தா கூட 80 கஜம் கிணத்துல அப்படியே இறங்கி ஒரு கை தண்ணி மட்டும் ஊசி போயிருந்தான். பரவாயில்லமா, நீ சீக்கிரம் கிளம்பு. இவ்வளவு நேரமா உனக்காக உதவி புரிய வேண்டும் என்று வந்திருக்கும் இந்த அண்ணன். ஆமா வந்தேனா பஞ்சு தண்ணி சாப்பிட்டியான்னு பைத்தியம். அண்ணன் இவ்வளவு நேரமா நின்னுக்கிறாரு. ஆமா எப்படிங்கிற யாதாக்காரர் கேட்டாரு. ஆமா அவரு ஒரு வேலை சாப்பாடு போட்டியா? என் அண்ணன் சாதாரணமானவரா? அவர் தெய்வம் 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 தெய்வம். உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? சரி பைத்தியம். ஆமா அண்ணன் போய் சொல்லு. இல்ல உன் பொண்ணு எமஞ்சாதி எத்தனை கூடி சாவு காட்சி. நீ போய் எமஞ்சாதி எத்தனை அம்மா சொல்லிச்சு. எமஞ்சாதம் லெமன் சாரி.
அடிச்சதுல 5 அடி அடிச்சுங்கிற சாமி ஏய், முருங்கை மரத்தை ஒச்சி வளர்க்கணும். நீ அடிக்காத நாங்க எல்லாரும் கேளுங்க, முருங்கை மரத்தை ஒச்சி வளர்க்கணும். பொன்மேட்டி பசங்க அச்சி வளர்க்கணுங்க. கூட்டு போய் அடிச்சு வாழ அடிக்காதவன் நீ. ஆமா, அதனால நீ அடிக்கணும். இரு யாரு குழந்தை இருந்து வச்சிருந்தது? ஏய், முகம் என்ன அப்படி மாறுது பட்டாலும் கேட்ட உடனே இல்ல ஒண்ணும் தெரியல. வீட்டுல 3 பேத்து பேத்து அங்க போய் வாழ கேளுமா, கேளுமா, போமா, கேளுமா. அப்பா நான் போய்
ஐயா முட்டை தொண்ணூறு ஐயா முனிவர்களே. முனிவர்களே வா. ஏம்மா பெரியமா ஆமா சொல்லுமா. இந்த சாமியார் அணிக்கிறாங்க மரியாதையா தரமாட்டாரு. ஆமா தட்டி வைப்பு. கட்டிப்பா. ஏய் 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 தட்டு சாமா இல்லையா மாதவே, ஐயா இந்த பெருத்த சபையிலே பெருத்த சவால் என்னை பார்க்கின்ற போது ஆமா உன்னுடைய விழிகளுக்கு எப்படி தெரிகிறது? முனிவர் போல தெரியுது சாமியாரா தெரியும். ஆமா முடிவு மாதிரி ஏன் பாப்பா எங்க தெரியுமா பாத்துட்டு வந்தா ஆ, வள்ளிமலையான பாத்துட்டு வள்ளிமலை கோயிலாண்டா. பள்ளிமலை கோயிலாண்டியா ஆமாவா? ஆ, சாமி நமஸ்காரம் சாமி. ஆஜி ராஜி பச்சா சொல்லு சொல்றா சாமி அதோ சொல்லு. உன்னை வர சொல்ல நான் வள்ளிமலையை பார்த்தா வந்தேன். நீ காசு ஒரு 100 ரூபாய் கட்டல எடுத்து ஊத்துனா ஞாபகம் தான் இல்லையா? நீதான் போட்டு எல்லா ஆட்டுக்காரும் சாப்பிட்டு வந்து ஏன்னா போன்ல 100 ரூபாய் அனுப்பி பெட்ரோல் ஆகி போச்சு நின்னுங்க நீ மகாராஜா சாமி ஏன் சாமி இதா? அதுக்கே காசு ஒரு ஜோய் இப்படி போட்டு எடுத்து அந்த கத்திரி பார்த்தா நான் கடை மூட்டுக்கிறான் என்னப்பா? நான் கடை மூட்டுக்கிறான் சாமி ஒரு 100 ரூபாய் காசு காசு நகை வைக்கலாம் ஏன்டா மாட்டுச்சா பிச்சை எடுக்கிற அடே, கதை சொல்லு சாமி. இது ஆதியிலே வந்த வடிவம் அல்ல, ஆதியிலே வந்த வடிவம் இல்ல பாதியிலே வந்த வடிவம். ஆதியிலே வந்த வடிவம் ஏன் சொல்றேன்னா எதற்காக உலகத்தில் ஒரு மனிதன் மனிதன் ராஜாவாக இருந்து இருந்து ராஜ உடைகளை அகற்றி ஆமா அவன் சாமியாரா போறான்டான்னா ஆ, அதுக்கு பேரே வேற. வேற வேற அப்படின்னா என்ன? என்ன அர்த்தம் ராஜரிஷி தவக்கோலம் ராஜரிஷி தவக்கோலம் பேரு. ஆமா அதான் இது. அப்ப நீங்க யாரு ஆ. பாண்டவர்கள் ஒருவன் ஆமா பார்த்திபன், ஆ, பர்குணன், பர்குணன், தனஞ்சயன், தனஞ்சயன், கிருட்டினன், கிருட்டினன், ஆனாளன், ஆனாளன், விஜயன், ஆ, சமர்த்தன், சமர்த்தன், சாரதி, சாரதி, காண்டிபன், காண்டிவன், அர்ஜுனன் அடியே. ஆமா சாமியாரா எந்த போயிட்டு அப்படி எந்த போ நானும் அர்ஜுன மகாராஜா முன்ன பின்ன பார்த்தது இல்லையா ஏய், ஏங்க வந்து போய் சொல்லிக்கிறீங்க சாமி என்னப்பா? அர்ஜுனன்றியே உன் மூலத்தை காட்டா ஆ, ரைட்டு மிச்சினேன் உன்னை. சாமி அவர் வந்து ராஜா உடையில இருப்பாரு ஆம். இப்படியா வந்தீங்க ஏன் சாமியாரா போறேன்னு கேக்குறேன். ஆமா. பாத்தியா? சரி சொல்லுங்க சாமி. சாமியாரா போறதுக்கு காரணம் ஆமா. நத்தன வழிபடுத்து ஆமா. எங்கள் தாயத்து சுயோதரன் சுயோதரன் எங்கள் வாழை கண்டான், வாழைக் கண்டான், வாழவை கொண்டான், வாழவைக் கொண்டான், அரவணைத்து அரவணைத்து வாரணாவதம் என்று சொல்லக்கூடிய காட்டிலே காட்டிலே அரக்கினாலும் அரக்கினாலும் மெழுகினாலும் மெழுகினாலும் அழியாத பொருள்களை சேகரித்து சேகரித்து தீ வச்சா அது அழியாத அப்படியே எரியுமா. ஆமா ஒரு வீடு கட்டினானா, வீடு கட்டினார். அதுக்கு பேர் என்ன? என்ன பேரு? அரக்கு மாளிகை. அரக்கு மாலை என்று ஒரு வீடை ஏற்படுத்தி வீட்டை ஏற்படுத்தி ஆமா எங்களை அதுல போய் வாழ சொன்னான். வாழ சொன்னார். நாங்கள் 5 பேர்களும் ஆமா எங்கள் தாய் குந்தமா தேவியும் தாய் குந்தமாதேவியும் 6 பேர் மதியில சென்று சென்று உறங்கிக் கொண்டிருக்கிறோம். உறங்கிக் கொண்டே இருக்கின்றீர்கள். இரவோடு இரவாக ஆ, எங்களை கொல்ல வேண்டும் என்று கொல்ல வேண்டும் என்று தீட்டு கொல்ல முயற்சித்தாராம். தீட்டு கொடுத்து முயற்சித்தாராம். ஆ, ஆ, அது சிற்றப்பா விக்ரமகாராஜா பீமரிடத்தில் சொல்ல சொல்லு வந்தவர்களை உள்ளே தள்ளி வெளியே தாளிட்டு உள்ளே தள்ளி வெளியே தள்ளிட்டு எங்கள் 5 பேரையும் வாரி தோல் மீது போட்டுக் கொண்டு போட்டுக்கொண்டு அந்த அரக்கு மாளிகைக்கு எங்க அண்ணனே தீ வச்சு கொடுத்துட்டாராம். ஓ அரக்கு மாளிகை அழிந்தது. அழிந்தது. அங்கிருந்து தப்பித்து ஏ, இடும்பாவனத்தில் நடந்தோர் இடும்பால் சென்றடைந்தவர்கள் ஐவரும் இடும்பாவனத்திலே ஏ, இடும்பனை மடித்து மடித்து மும்முலக்கணி என்று சொல்லக்கூடிய ஏ, இடும்பியை எமது அண்ணா திருமணம் செய்தார். திருமணம் செய்தார். எங்க 105 பேர்ல முதல் திருமணம் ஆ, எங்க அண்ணா பீமருக்கு தான். பீம மகாராஜனுக்கு தான். ஆமா, ஆ, இடும்பனை மடித்தார். மடித்தார். அங்கிருந்து தப்பித்து தப்பித்து முன்னூற்று மங்கலம் சென்று சென்று பகன் என்று சொல்லக்கூடிய பக்காசுரனை மடித்து பக்காசுரனை மடித்து அந்தனர் வேடத்திலே தங்கி இருந்தோம். தங்கியிருந்தீர்கள். அப்ப ஒரு ஐயர் வந்து சொல்றாரு, ஐயர் வந்து சொல்றாரு, துருபதேய பட்டணத்திலே ஆமா வளையாவில் யார் வளைக்கிறார்களோ யார் ஒருவர் வளைக்கின்றார்களோ அவர்களே திரௌபதியை திருமணம் செய்யலாம் திரௌபதியை திருமணம் செய்யலாம் என்று சொல்ல சொல்ல அந்த வேடத்திலே ஆமா துருபதேய பட்டணம் சென்று வளையாவில்லை வளைத்து வளைத்து திரௌபதியை திருமணம் செய்து ஆ, திரௌபதியை திருமணம் செய்து திருமணம் செய்து வீட்டிற்கு அழைச்சிட்டு வரும்போது அழைச்சிட்டு வரும்போது கல்யாணம் பண்ணிட்டு போனா ஆ, மணப்பெண்ணையும் மண மாப்பிளையும் ஆ, ஒருத்தர் ஆராய்ச்சி எடுக்கணும். ஆராய்ச்சி எடுக்கணும். அதான வழக்கம். ஆமாங்க. நான் என்ன செய்தேன், நீங்க என்ன செய்றீங்க? எங்க அம்மா வாயத்த குந்தமா தேவி, அம்மா 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 ஒரு கண்ணியை கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு கன்னியை கொண்டு வந்திருக்கின்றேன், வெளியே வந்து பாருமா. வெளியே வந்து பாருமான்னு சொன்னீங்க. எங்க அம்மா என்ன சொல்லுது, என்ன சொல்றாங்க? மகனே அர்ச்சுனா, அர்ச்சுனா கொண்டு வந்த கனியை ஐவரும் பங்கிட்டுக் கொள்ளுங்கள். கொண்டு வந்த கனியை ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னடா இது ஆச்சரியம், ஏ, கனியாக இருந்தால் பங்கிட்டுக் கொள்ளலாம், பங்கிட்டுக் கொள்ளலாம். இது ஒரு கன்னி ஆயிற்று, ஒரு கன்னி ஆயிற்று. என்னம்மா இப்படி தெரிவித்து விட்டு எங்க அம்மா சொல்லுது, ஏ,
மகனே அர்ஜுனா அர்ஜுனா சின்னஞ்சிறு வயதிலே தூர்வாச மகாமுனிவருக்கு பணிவிட வேலை செய்து அவர் கொற்ற மந்திரத்தினாலே உங்களை எல்லாம் பெற்றெடுத்தேன். நான் சொன்னதுதான் ஒருவே முடிவு சொல்லிட்டாங்க. ஒரே முடிவா சொல்லிட்டாங்க. தாய் வார்த்தை சிறுமேற்கொண்டு யாசுடைய வார்த்தை சிறுமேற்கொண்டு திரௌபதி என்ற ஒரு பெண்ணை பாண்டவர் சொல்லக்கூடிய ஐவராஜாக்களும் திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு அப்படி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது ஒரு நாள் 4 தடவை பிரசனமான அடிபணிந்தீர்கள். பாண்டவர்களே பூலோகத்திலே ஒரு பெண்ணை 5 ஆடவர் திருமணம் செய்து முறையற்ற வாழ்க்கையை வாழ்கின்றீர்களே இது என்ன நியாயம் என்று கேட்டார். என்ன சுவாமி என்று கேட்டு அதுக்கு ஒரு கதை சொன்னார். பூலோகத்திலே இல்ல விண்ணுலகத்திலே சுந்தோப சுந்தரன் என்று சொல்லக்கூடிய 2 அசுரர்கள் ஒரு வரத்தை பெற்றார்களாம். என்ன வாங்கினாங்களா? அண்ணன் தம்பி எங்களுக்குள்ள சண்டை வந்து நாங்களா சத்தா சாவலாமே தவிர மற்றவர்களால் நாங்கள் மடியக்கூடாது வர வாங்கினாங்களாம். ஒரு அழகான பெண்ணால நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் 2 பேரும் போட்டு அவங்களே சண்டை போட்டு அவங்களே செத்தாங்க. அந்த கதையை சொல்லி எங்களுக்கு விளக்கிறார். நாங்கள் என்ன செய்யலாம் என்றும் திரௌபதியை வருடத்திற்கு ஒரு முறை முறை வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். முதல் முறை தர்மராஜாவுடைய முறை. நான் தான் காவல் நிற்கிறேன். ஒரு நாள் அதிகாலை அந்த நாள் எல்லாம் ஓடி வந்தார்கள். அந்த நிலையை யாரு காரணம் என்று கேட்டு ஐயா கல்வர்கள் என்று சொல்லக்கூடிய வேடுவர்கள் ஓய் என்று சொல்லக்கூடிய பசு கூட்டங்களை களவாடி கானகத்திலே ஓட்டிச் செல்கிறார்கள். அதை மீட்டு தரும் ஐயா என்று முறையிட்டார்கள். வேகமாக ஆயுதசாலைக்கு சென்று கானகம் சென்று கல்வர்களோடு யுத்தம் செய்து கூட்டங்களை மீட்டு அந்த இடத்துல ஒப்படைத்தேன். மறுபடியும் ஆயுதசாலைக்கு போய் வச்சுட்டு வரும்போது தர்மராஜா பாத பெருவிரலும் திரௌபதி அம்மன் பாத பெருவிரலும் பார்த்தேன். வெட்கப்பட்டு மறுபடியும் நாரத மகாமுனிவரை தேடினேன். என்ன கேட்டீர்கள்? ஐயா ஒருவர் முறையிலே ஒருவர் பார்த்து விட்டால் எதனா பரிகாரம் இருக்குதான்னு கேட்டேன். பரிகாரம் இருக்கின்றதா? நாரதர் சொல்றார் பார்த்தவர்கள் தீர்த்த யாத்திரையாக போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அரச உடைகளை அகற்றி இந்த சன்னியாசி வடிவத்திலே தர்மராஜா பாதத்தில் விழுந்தேன். தம்பி அர்ஜுனா என்னடா இது கோலம்? என்ன கோலம் இது? அண்ணா ஒருவர் முறையில ஒரு பார்த்து விட்டால் சாமியார போயிடணுமா சொன்னாரு. அதனால கிளம்புறேன்னு நீ எங்களுக்கு பிள்ளை முறையாவது அதெல்லாம் வேணாண்டானாரு. பிரியாவிடையை பெற்று தீர்த்த யாத்திரையாக நான் முதலில் நாகக்கண்ணியை திருமணம் செய்தீர்கள். வாழ்க்கையில ஈடுபட்டு எனக்கும் உங்களுக்கும் நாகக்கண்ணிக்கும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தேன். நல்லறவான் அப்படின்னு ஒரு பிள்ளை. அடுத்தபடியாக சித்ராவை திருமணம் செய்து அப்புருவாகனன் அப்படின்னு ஒரு பிள்ளை பெற்றெடுத்தேன். மூன்றாவது முறையாக பாடி குல முனிவரோடு கூடி இந்த ரைவத கிரிமலச்சாலையிலே அமர்ந்து கொண்டிருக்கும் போது துவாரகையை நாடி என்னை குல முனிவர்கள் எல்லாம் கூட்டமா போயிடுறாங்க. என்னன்னு கேட்டா பட்டமதுராபுரி ஆளக்கூடிய பலராம சக்கரவர்த்திக்கும் ஆண்டவன் கண்ணனுக்கும் இளையவளாக பிறந்த இளம் கொடி சுபத்திரை அக்க பருவத்திலே வாய்ச்சிருக்கிறாள். நாங்கள் எல்லோரும் கன்னிகா மடத்திலே ஆசிரியர் கூறி விட்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. எனக்கும் ஆசை சுபத்திரையை திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு பேரு அஜித்த அவன் தான் கொஞ்சம் ஐடியா சொல்லுவான். சரிங்க, அவன் தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். ஐடியா தெரியும், சொல்லுங்க சாமி. சுபதிரையை நான் திருமணம் செய்ய வேண்டும். என்ன பண்ணா கல்யாணம் நடக்கும்? என்ன பண்ணலாம்? சிரிக்காதியா? நான் தப்பா தெரியும். சிரிக்காத
ஏன் சாமி எப்ப சிரிச்சுதான் பேசுவேன். ஆமா மனுஷனா பார்த்தா சிரிச்சுன்னு தான் இருக்கணும். ஆமாய்யா. நான் இப்ப சாமி என்ன சிரிச்சு சிரிக்கிறேன் பார்த்தா பைத்து பேர் தெரிஞ்சு சாமி அப்ப உனக்கு. இல்லப்பா என்ன பண்ணா கல்யாணம் நடக்காது சொல்லு. சொல்லுங்க சாமி நீங்களே. சாமியாரே எனக்கு ஒன்னும் கல்யாணம் ஆகல. சாமியாரே அதனால கேக்குறேன். இல்ல அவன மாதிரி பண்றீங்களா? என்னப்பா ஒரு ஊருக்கு வேலைக்கு போனா சாமியாரே, வேலைக்கு போனா அந்த இடத்துல பொண்ணு பார்த்துட்டான், இஸ்துன்னு வந்துட்டான், கல்யாணம் பண்ணி. அது போல செய்யுங்க ஒன்னும் சிறப்பா கூட. நீயா போய் கேட்டு ஒன்னும் தாலி கட்டி கல்யாணம் பண்ண போற. உலகத்துல ஆமா சொல்லு சாமி. எந்த பொண்ணு அழகா இருக்குதுன்னு சொல்றேன்னா அதெல்லாம் கூட்டி வைக்கிறோம் எங்க மாமன் தான். யாரு உங்க மாமா? யாரு? கண்ணுறான் ஆண்டவன் கண்ணன். கண்ணன். 1000 வெயில்ல ஆ, ஆ. 104 டிகிரி அடிக்குதான் நேற்று வேலூர்ல. வேலூர் 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 இன்னைக்கு பார்த்தா இப்படி பெய்யுது. மகாராஜா வேற பனியில அது பனி பயலுங்க. எந்த கேணி காட்டுல ஆட்டோமேட்டிக் பட்டு கிடந்தாங்க எங்க மாமன். ஐயோ பாவம். சோள போடுறாங்க பக்கத்துல, அதனால அந்த புகை இப்படியே வருது. ஆமாங்க ஐயா. சரி வருவா. வருவார். ஆண்டவனை கண்ணனை சிரித்தால் வருவாருங்க. பகவான் வருவா. வருவாருங்க. ஓடி வருவாய் கண்ணானே. சாமியாரே சத்தியமா வரமாட்டாருங்க. சத்தியமா பகவான் வரமாட்டாரு. ஏண்டா உள்ளத்தோட அவர் ஜானிக்கல. ஏடா வரமாட்டாரு. அவர் தூய் உள்ளத்தோட ஜானிக்கல்றா. அவர் வந்து ஒரு 5 எழுத்து வந்து மாத்தி சொல்றாரு. ஓ 5 ஆச்சுமா மாத்தி சொல்றாரு. சூ ஐயா பகவானே வாங்க ஐயா. வீட்டுலாம் கூப்பிட்டா வரமாட்டாரு. அவனுக்கு மேல கேட்கணுமா? ஏன் வரமாட்டாங்க ஏன் சொல்லுவாங்க கேட்க மாட்டாங்க. சாமி இன்னும் அவரோட பெருமை எடுத்து சொல்லி அவர் பஜனைக்கு எடுத்து பாண்டீங்கன்னாக்கா இன்னும் வருமா சொல்ல வருவார். வருவார். ஆமா. அதி மூலமே என்று அழைத்தையா பகவானுடைய பெருமை மட்டும் சொல்லட்டுமா? ஒரு நேரத்திலே திரிகுடார மலை. ஆமாம் திரிகுடார மலை. அந்த மலையடிவாரத்திலே ஆயிரம் பெண் யானைகளோடு கஜேந்திரன் ஒரு ஆண் யானையானது கானகத்திலே விளையாடி கொண்டிருந்தது. அந்த மலையடிவாரத்திலே ஒரு தடாகம். தடாகன குளம். அந்த குளத்திலே
தாமரை பூக்கள் அநேகம் நிறைந்து பூத்திருந்ததாம். நிறைய தாமரை பூக்கள் இருந்ததா? எவ்வளவோ பூ. ஆமா. அந்த தாமரை பூ ஒண்ணு வெள்ளை கலர்ல இருக்கும். ஆமா. இல்ல செந்தாமரை பேரு. செந்தாமரை என்று பேர். ஆனா அதுல ஒரு பூ மட்டும் தங்க நிறத்திலே தாமரையாக இருந்ததா. தங்க நிற தாமரை பூவாக இருந்ததா? இந்த யானை என்ன செஞ்சது, அந்த தங்க நிற தாமரைக்கு ஆமா தண்ணிக்குள்ள ஒரு முதல காவலா இருந்ததா. ஒரு முதலை காவலாக இருந்தது. ஐந்தறிவு படுத்த ஜீவன் யானை. ஆமா. இது என்ன நினைச்சதா, என்ன நினைத்தது? இந்த தங்க நிற தாமரை இந்த தடாகத்தில் இருப்பதை விட எமது ஆண்டவன் சீமன் நாராயணமூர்த்தியின் திருவடிகள் இருந்தால் எவ்வளவு அழகா இருக்குன்னு நினைச்சுதான் நினைச்ச யானை சும்மா இருக்குமா? தண்ணில இறங்கி தும்பிக்கை இழந்த தாமரையை பறிச்சுட்டான். அது காவலா இருந்த முதல்ல எட்டி யானையின் பாதத்தை பிடித்து கொண்டதா. யானைக்கு பலம், தண்ணில இருக்கும்போது முதலைக்கு பலம். யானைக்கு முதலுக்கு ரொம்ப நாளா போட்டி உழுவிக்கினே போதான் தண்ணியில யானை. முதல்ல இழுத்துட்டே போதான். தும்பிக்கையில் இந்த தாமரையை மேல தூக்கிடுச்சான். அப்பதான் உயிர் போற சமயத்துல ஆண்டவன் கோவிந்தான்னு அந்த கஜேந்திர யானை கூப்பிடுதான். ஆண்டவன் எப்படி வந்தானா? ஆண்டவன் சங்கு சக்கராயுதத்தோடு வந்து முதலையின் சிரத்தை அறுத்து கஜேந்திரனை காப்பாற்றினானாம் இறைவன். அப்ப சாமி அந்த யானையை பார்த்து என்ன கேக்குறாராம்? கஜேந்திரா, நீண்ட நாட்களாக உனக்கும் முதலைக்கும் போட்டி ஏற்பட்டது. அப்பொழுதுதான் கோவிந்தா என்று என்னை அழைக்காத நீ இப்பொழுது மட்டும் ஏன் அழைத்தாய்? அப்படின்னு சாமி கேட்கும்போது அந்த யானை என்ன சொல்கின்றது? ஆண்டவா, என் உயிர் போவதை பற்றி நான் கவலைப்படவில்லை இறைவா. ஏன் இறைவா, இன்று நான் ஏன் அழைத்தேன்? நான் தும்பிக்கையிலே பறித்த இந்த தங்க நிற தாமரை என் உயிர் போய்விட்டால் உன் திருவடிக்கு வந்து சேராமல் போய்விடுமோ? அதனாலதான் உன்னை கோவிந்தான்னு கூப்பிட்டேன். நீயும் வந்துட்ட. உன் பாதத்திலே வைத்து வணங்குகிறேன் இறைவா அப்படின்னு சொல்லும்போது காட்சி கொடுத்தானாம் ஆண்டவன். கஜேந்திரன் என்ற கூட யானைக்கு அருள் கொடுத்த இறைவன் இந்த அர்ஜுனன் அழைப்பது காதிலே விழாமலா இருக்கும். ஏன் வரவில்லை? இன்னும் தூய உள்ளத்தோடு ஜானித்தார் பகவான் ஒருவர். அவர் செய்த லீலைகளை சொன்னால் காட்சி கொடுப்பார். வருவார். ஹரி நரகரி மோரகரி பகவானை விசாரித்தோம்.
ஆமா பகவான் வந்துட்டாரா? வரலைங்க. ஏன்டா வரமாட்டாரு? வரமாட்டாருங்க. ஏன்? நீதான் மந்திரத்தை மாத்தி சொல்றீங்களா? மந்திரத்தை நான் மாத்தணும். ஆமா எல்லாரும் பாத்துக்கிறாங்க, நான் ஏன்டா மந்திரத்தை மாத்த? நீதான் ஒரு 5 எழுத்து மாத்தி சொல்லிங்க. என்ன சொல்றேன்? சு வ தி ரா. ஓ, நாராயணா என்ற 5 எழுத்து மாறி. ஆமா பாபா என்னடா இது பார்த்தா? ஆமா யாரா இவனா தூங்கிட்டு வந்தா. வாயில சுவத்திரம் பேர் வந்தா அறுவடை. ஆமா யாரா இவனா தூங்கிட்டு வந்தேன்னு சொல்லு. சொல்லுப்பா, ஏன் பகவான் வரமாட்டார்? வாயில சுவத்திரம் பேர் வந்தா அறுவடை. ஆயின்னு சொல்றேன். உன் நாவிடமாக சுவத்திரம் பேர் சுபத்திரை என்ற 5 எழுத்து உன்னையும் மீறி வருகிறது அப்படின்னு சொல்ல வர. சின்ன வயசுல நல்ல வெள்ளம். ஆமா குழந்தை எவ்வளவு நாள் பாப்பா? நான் ஒரு வரக சொல்லு. என்ன வேட்டாங்குளம்? இந்த வேட்டாங்குளமா அந்த வேட்டாங்குளமா? மேட்டு வேட்டாங்குளம். உன் பேரு? வரக சுத்தி நானே வரக சொல்லுப்பா. உன் பேரு சிரிக்காத. நீ தைரியம் சொல்ற. மேல் வேட்டாங்குளம் பேர் சொல்லுப்பா. சொல்றா. சொல்லு நாங்க ஒரு சொல்லு. மேல் வேட்டாங்குளம் கிராமம். என்கிட்ட சொல்லு பேர் சொல்லு. நடிகர் நடிகர் நாடக நடிகர் நாடக அண்ணா இவ வண்ணம் கொள்ளாது எனக்கு தெரியாது சொல்லு சொல்லு. பேர் சொல்லு. பேர் சொல்லு. வெற்றியா? வெற்றி. கட்டை கூத்து நாடக நடிகர் வெற்றி. ஆமா எதுவும் சொல்ல நிர்மூலமா. மேட்டு வேட்டாங்குளம். ஆமா இன்னும் ரெட்டி வளத்துல ஆட்டுக்கார இருக்கிறாங்க. ரெண்டு காலத்துல ஆடு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம போய் அவங்க ஊர்ல ஆடும்போது கையில வீந்து குழந்தை அடிபட்டு இருந்தான் அடிபட்டு இருந்து இல்லையாப்பா? ஆமா நன்றி. எங்க வாத்தியார் கப்பல் தான் இருக்கிறாரா? அப்பா சொல்ல மாட்டோமா? வாத்தியார் கப்பல் தான் இருக்கிறா. நெடும்பரை ஸ்ரீ பொன்னியம்மன் கட்டை கூத்து நாடகம் என்ற நாடக நடிகர். ஆமா. அப்பாலாம் நாங்க குறை சொல்ல மாட்டோம்பா. ஐயா அடுத்த கம்பெனி எங்கிட்ட சொல்வா இப்படி திரும்பி கேமரால வீட்டு எல்லாருக்கும் போய் பரவிட்டா நீ இந்த கப்பல் வந்து கூத்தான்னு சொல்லிட்டு நலமோடு நலமோடு வெற்றியோடு நாடகத்துறையிலே மென்மேலும் வர வேண்டும். நாளைக்கு போடா எங்க வாத்தியார் உனக்கு ஒதுக்கிறாரு பாரு போடா இருந்துட்டு முடியுமா மாலு தப்பா சத்தம் வருவான். சுபத்திரா என்ற 5 எழுத்து வந்து என்னையும் மீறி சுபத்திரா ஓ அப்படின்னு 5 எழுத்து வந்து சாமி. ஆண்டவன் கண்ணன் வந்தால் வந்தாரானால் தேனாலே அபிஷேகம் செய்து ஆமா பன்னீராலே உடலையெல்லாம் சுத்தம் செய்து ஆண்டவருக்கு என் பொண்ணோட பேர் சொல்ற சுமித்ரான்டா. அது என் தங்கை நான் சொல்ல மாட்டேன். போ 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 போடா தப்பா தப்பா பேச மாட்டேன் போடா. நாட்டு கேட்டு சொல்ல மாட்டான். பொண்ணு பேருங்க என்ன சொன்னதான் ஆமா ஆமா சுபத்திரா. சுமித்ரா அல்லவா? சுபத்திரா சன்ட்ரிங் அடி சொல்ல புடிச்சாந்தாரா சாமி அவரு. எல்லாம் என்னாண்டியாடா வந்து சொல்லுவீங்க. ஆமாங்க சன்ட்ரிங் திருநாமத்தை ஆண்டவனுக்கு சாத்தி. ஐயோ மேல கம்பி போட சொல்லி கீழே ஜெல்லி வாரி கொட்டிருந்தாராம். அது ஏன் காட்டு? அப்ப உடனே புடிச்சாந்தாரா இவரு. அப்பதான் சாமியா அதெல்லாம் கேட்டாங்களா? சரி நான் சாமியாரெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா சாமி ஆசாமி ஆண்டவனுக்கு திருநாமத்தை சாத்தி வழிபடுவேனே. ஆமா. ஏன் வரவில்லை? வருவா வருவார். ஒரு மனதோடு திரு செய்ய வேண்டும். பொதுவான கருத்து. ஆமா நாராயணா நாராயண ஓம் நமச்சிவாய நாராயணா நாராயண நாட்டுல ஓம் நமச்சிவாய. ஏழையோ பணக்காரனோ நல்லவனோ கட்டவனோ பெரியவனோ சின்னவனோ கூரை வீட்டுக்காரனோ மெத்த வீட்டுக்காரனோ ஆமா தூய உள்ளத்தோடு எவன் ஒருவன் கோவிந்தா என்று அழைக்கிறானோ அழைக்கின்றாரோ அவர்களுக்கெல்லாம் சென்று காப்பாற்றுவானாம் இறைவன். இறைவன் இதுதான் சாமி கருத்து. காப்பாற்றுறாரு. மகான் வாசிக்கிறாரு சண்முகா. அவங்க சம்சாரத்தை ஒரு மனதோடு நான் துதிக்கிறேன். ஒரு நாள் எனக்கு காட்சி அளிக்க மாட்டேங்குது. ஓ சரிப்பா நான் சொல்றேன். அவங்க வரமாட்டாங்க. அவங்க வரமாட்டாங்க. நீ தான் போகணும். நான் எவ்வளவு ஒரு சுத்தமா பகவான் வருவாருன்னு சொன்னீங்க. அதே சாமி அவங்க எனக்கு தரிசனம் கொடுக்கணும் சாமி. ஓ அவங்க வரமாட்டாங்க. நீ தான் போகணுன்ற தன்வினை தன்னை சுடும். ஏன்னா அவர் பெரியமா வரும்போது வருவார் வருவார். அப்படி நான் கோவிந்தான்னு கூடும்போது கோவிந்தா என்று குறை தீர்ந்து விடும். இந்த பெண்ணு அழகா இருக்கிறமாம்னா அதை மாமா கூட்டி வச்சிருவாரு. ஆமா அப்பேற்பட்ட வல்லவன் ராத்திரி கோசி கூட்டி வச்சாங்க. அந்த கூட்டுங்கடா மூதேவி என்னோடு பெண்ணை சேர்த்து வச்சு விடுவார். ஒன்னாடு ஒரு சேர்த்து வச்சிருவாரு. நான் கூட்டுனடா சொன்ன கூட்டின்னு சொன்னேன். ஆமா கூட்டி வைப்பார். ஐயோ பகவான் கூட்டி வைப்பார். அத சங்கீதம் ஏந்தும் சங்கீதம் ஏந்தும் பாதா சத்யதானே
ஒரு ஏஎம் மணி ஆசிரியர். ஆமாங்க ஐயா. அவங்களெல்லாம் பார்த்துல அந்த வாத்தியார நம்ம பார்க்கல. ஆமா. மகாபாரதத்துல சுபதிரை திருக்கல்யாணம், ஆமா, அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை, ஆமா, இந்த கூத்து எழுதின வாத்தியாரு ஆமா, நமது செய்யார் அடுத்த செங்காடு கிராமம் மாசிலாமணி ஆசிரியர். ஆமா, அர்ஜுன் தவறு கூட எழுதியிருக்காரு. ஆமா, அர்ஜுனன் தவணி. அந்த மாசிலாமணி வாத்தியாரும் ஆ, அவருடைய புதல்வர் தங்கவேல், அவர் பிள்ளை தங்கவேல் வாத்தியாரா. ஆமா. குடும்பத்துல அப்பா பிள்ளைக்குள்ள சண்டை வந்துச்சான். தகராது. நான் மட்டும் என்ன சொன்னேன், அதாங்க சண்டை தகராறு தான் ஓடுறாங்க கிராமத்துல தகராது. ஆமா. அந்த சண்டை வரும்போது ஆமா, அப்பதான் இந்த கூத்து எழுதினாங்களாம். ஆமா, அப்பா பாட்டு நல்லா எழுதும் போது புள்ள எழுத்து மாத்தி மாத்தி எழுதினாராம். ஆமா. வீட்டுல அப்பா புள்ள சண்டையே கூத்துல அண்ணன் தம்பி சண்டையா வச்சு, ஆமா, பலராமர் வேசகர் நல்லா பாடுவாராம், கிருஷ்ணர் மாத்தி மாத்தி பாடுவாராம். எட்ட போமா பொட்டியா இருக்கிற இந்த பக்கம். சாமி ஆத்து தடக்கலாம் நடக்கலாம், பாவம் தடுக்க முடியாது. இல்லப்பா, நீ மட்டும் இல்ல, இந்த கட்டிகார வேசகார ஆடுறோம் பூரா எல்லாம் இந்த குதிரமா தான் பேசுறீங்க. நான் கட்டிகார வேசமே ஆடுறது கிடையாது. இது என்ன நின்று இருக்கு பப்புனு வேஷம். சரி, அப்படி குதிரமா தான் பேசுறீங்க. நல்லது பேசுங்கடாடி. ஆமா சாமியா, நல்லது பேசுங்க, நல்ல பேர் எடு. ஏன் தப்பு தப்பா பேசுற? எனக்கு நல்ல பேர் இருக்காது. நான் 1ஆம் கிளாஸ்ல எவ்வளவு படிச்சுக்கிறேன் தெரியுமா? சரி பண்ண, அதுக்காக வரல. அப்படி அந்த வாத்தியார் எழுதிய நாடகத்தை அவர் பேரை அன்றிலும் நல்ல முறையோடு சொல்லி அவர் பேர் சொல்லி அவரையும் வணங்குகிறோம். அவர் போயிட்டாரு. நான் போலண்டியா? அவர் போயிட்டாருன்னா அவர்கள் எல்லாம் இறைவனை சேர்ந்து விட்டார். ஆமா. அப்பேற்பட்ட இந்த பகவான் வரவில்லையே, என்ன காரணம்? ஒரு மனதோடு, ஒரே மனதோடு, ஏக மனதோடு. ஹரி மாதவா மாதே தோதானா மாயா தோயா மாயா தோயா. ஹரி மாதவா மாதே தோதானா மாயா தோயா மாயா தோயா. माया तुया जंगली पाया नया हरि माता कन्ना माधुपति गैया आगे बारे जन पादेगा भैया இல்லங்க சாமியா, 10 கணு தூங்கினாவது இடுப்பு கொஞ்சம் ஆறும். கூத்து பார்த்து படியும் கிடையாது, தூங்கணும் படியும் கிடையாது, ஒரே தலைமுத்துல தேவிட்டுச்சு. நம்ம தான் நினைக்காது. ஆமா, உனக்கு முன்ன ஒரு கட்டியாரி உட்கார வச்சு பார்த்தான். ஆமா, அது அப்பத்துல இருந்தே பாக்குறதாக்கான கூத்து. இது உட்காந்துக்கிட்டே தூக்கத்தில் பாக்குதுங்க. இப்படி திருப்பி பாரு, யாரோ போட்டு பிடிச்சிருப்பாங்க. அப்படி சாமியார் பார்க்கும்போது நான் எப்படி இருக்கிறேன்? எப்படி போதும் உந்தன் பாதத்தையே போட்டி
பக்கத்து விட்டு பாக்கியமே இந்த மகா முனிவரை தவசீலரை பார்த்ததால் நான் பாக்கியம் சொல்றேன். எங்க பக்கத்து விட்டு பாக்கியம் கருத்திலே கொட்டை கரத்திலே கொட்டை கொட்டை நெத்தியிலே பட்டை பட்டை கழுத்துல கொட்டை திருநண்டக்கம் அண்டாலும் ஒரு சாதுவென்று யாம் வணங்கி இருக்கிறோம். ஆமா அது என்னப்பா செய்திருக்கிறாரு? நமச்சிவாயா நமச்சிவாயா நீங்கிறார். பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ஆளு கொஞ்சம் நயமா கேட்டதால கொஞ்சம் இருமாப்பா இருக்கிறான். நீ கொஞ்சம் நிதானத்துல பேசுகிறப்போ. ஆமா தைரியமா கேளு. நல்ல கண்ணை தட்டி தைரியமா கேளு. சும்மா நிதானத்துல பேசுகிறப்ப நீ இப்படி கேளமா? அந்த கூர்மையா வார்த்தம் இவரு மிலிட்டரியில வேலை செய்து மிலிட்டரியில இவரு பரோட்டா சுட்டு இருப்பாரு நினைக்கிறேன். எங்க ஊர்ல ஒருத்தன் சொன்னா நாமளா வேலை செய்யறோம் மிலிட்டரியில வேலை செய்யறோம்னா என்னடா வேலை செய்யணும் மிலிட்டரியில பரோட்டா சொல்றேன். டேய் பரோட்டா சுடாத அது ஓட்டை நின்று போடுறான் அது திருப்பி திருப்பி போடுறான்னு. அது மாதிரி மிலிட்டரியில வேலை செய்யறது என்ன நடையோடு போய் உட்கார்றாரு? சாரி நாமோ கோபத்தோடு கேட்டதால் அவரும் கோபத்தோடு பதில் உரைக்கிறார். நியாயமா அப்படியே கங்கி இந்த ஏனோ பரிகாசம் செய்வது பரிகாசம் செய்வது பரிகாசம் செய்வது நாம் போய் இவரு பரிகாசம் செய்யறான். மறுபடியும் ரெப்ரைஸ்ல போய்கிறார். வாங்க போறாரு. இல்லையா பரிகாசம் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் மோசம் தமிழி பேசம் காலா ஓய் வந்தமா ஆளை பார்த்தமா கூட்டி வந்து வச்சுமா கூட்டி கொடுத்தமா போனமான்னு இருக்கணும். ஓபி முத்த கதெல்லாம் பேசுற நேரமா இது. ஓய் கிளியர் ஒடுக்காலே ஏம்பா சாமியா என்ன இவரு பேசுற? ஒண்ணுமே புரியல ஜாமியா. என்ன ஜாமி? ஒண்ணுமே புரியல ஜாமியா. போல சாமி என்ன மோசம் செய்தேன்னு சொல்றாரு. நீ யாருக்கு மோசம் செய்தா? எல்லா தூரம் ஐயம்பகர் எட்டுன்னா ஏன்னா கிட்ட வந்து கிக்குன்றாயா? ஆள் தெரியல மச்சானா? ஆமா ஓய் அட எத்தகையாலே மச்சாயா அர்ஜுன ஆமா அர்ஜுனனா? யாருக்கு ராஜரீதியாக இருப்பான் என் மைத்துனன். உன்னை பார்த்தால் ஒரு சாதுவாக தெரிகிறான். என்னுடைய மைத்துனாக விளங்கும் அர்ஜுனன் என்றால் அவனுக்கு அங்க அடையாளங்கள் 3. சாமியார போயிட்டு உனக்கு இந்த குடும்பம் வராது. நாட்டுல போலி சாமியா அநேக பேரு 6 போலி சாமியா கூட இருக்கலாம். என்னுடைய மைத்துனன் பிடித்த காழ்படைந்த கரம். சாமி எங்க ஊரு கோயிலுக்கு ஈஸ்வரன் கோயிலா அங்க குளம் இது.
அந்த பொன்மேட்டிக்கு வந்தா கண்ணை தந்து பாக்குறது, ஆம்பளைங்க வந்தா கண்ணு முடிக்கிறான் உன் சாமியார். அது மாதிரி சாமியார் இருப்பான் வந்தாலே. சரி டேய் சொல்லி மதுவா அர்ஜுனன் என்றா அங்கே இடங்கள் 3 என்றா. ஆமா, கைய நேரம் நீட்டு. ஆஹா ஆஹா, முதுகிலே மச்சரே அவன் சோதிப்பான். நீ பாக்க நான் பாக்கணும் பாத்தியா? ஆனா பாய்ங்க ஒரு மூட்டை நெல்லு காய வைக்கலாம் பாய்ங்க. டேய் டேய் புரியடா, இங்க வா. ஒரு மூட்டை நெல்லு காய வைக்கிறமா காய வைக்க கூடாதா? அப்படி அதுக்கப்புறம் நாக்கு எவ்வளவு வீசிக்குது பாரு. நாக்கு பாரு அடியாரா பாரு. நாக்கு எவ்வளவு வீசிக்குது பாரு. ஆடு எந்த பக்கம் ஓடுது பாக்கலாம். அதானா நாவில நட்சத்திரம். எவ்வளவு வீசுகிற கோல் நாக்கு போய் சொல்றியா? கோல் நாக்கு குட்டை வச்சிரும் சாமி. அவரேதான் அர்ஜுன் பேர் பண்ணா. அவரேதான் இது பண்ண விஷயம் தவ முடியே அப்படியே குப்பியா கலரிடுவே, அப்படியே குப்பியா கலரிடுவே. என்னுடைய மைத்துனன் அர்ஜுனன். எங்க மாமா இல்ல நீ கோச்சிக்காதப்ப நான் கேக்குறேன். எங்க மாமா என்ன சொன்னாரு? அர்ஜுனன் சொன்ன இல்ல, நீ அர்ஜுன் நகரம் சாமியாரா போறதுக்கு காரணம் இது வேணா அதிசயம் தவ முனியனாரு. ஆமா, நான் என்ன சொன்னேன்? சாமியாரா போறதுக்கு காரணத்தை இயம்பிடுவேன் கேள் ஓர் சதி என்ன. அதுக்கு நீ என்ன சொன்ன? எதிர்பார்த்துங்க அவட்டையும் முப்பியை கலரிடுவேன் போயிடுமே. அதுக்கு பின்னால இருக்கிற மொத்த பேர் அத்தனையும் மயிரா வந்துருமேனாரு. ஆமா, சண்முகம் கொண்டாட்டி தான் நான் தூக்கி சொன்னேன். அவங்க குப்பையாண்டா போய் கலர்ன பாவி. அதெல்லாம் உக்காந்துங்கிறாங்க பாக்கலாம் தான். போய் கோலம் கொண்டாதென்ன எந்த நேரத்தில் பெண்களுடைய இன்பத்துவத்தை மறவாதவன் நீ. ஆதலால் நீ ஒரு சாமியாராக போயிருக்கிறீர்கள். ஆமா மாமா, நீ எதனால் இந்த வடிவம்? அர்ஜுனன் ராஜாவாக இருந்த நான் யாரால சாமியாரா போனேன்? எனக்கு ஒருத்தர் சொன்னாரு. யார் சொன்னாரு? யாரு? அப்பேற்பட்ட ஆள் யாரு? அப்பேற்பட்டவர் யார்? நாராயணர் தோல்பாடி. யாத்திரையாக போக வேண்டும் என்று நாரதர் உரைத்தார். அவர் வார்த்தையை சிறமேற்கொண்டு சாமியாரா போயிட்டேன். நான் சாமியாரா போகும்போது இந்த கைவதகிரி மலைச்சாலையிலே ஆலமரத்தில் எப்படி அமர்ந்து கொண்டேன். மலையில் உன் தங்கச்சி சுமந்திர மேல ஆசைப்பட்டுட்டேன். எனக்கு கூட்டி வச்சுன்னா நான் இட்டு போயினே இருப்பேன்.
போயிருக்கிறேன் இங்க போய் பார்த்தா எத்து வச்சுக்கிறான் லெமன் சாத்துக்கு ஏழு, ஏழு. இல்ல ஏழு மேல எத்து வச்சுக்கிறான் இங்க ஊர் சுத்த வந்து இது கைடா அது இல்லப்பா விரை என்றால் விரல் அழகான இந்த நாள். ஆமா அழகான நாள். நாள் அந்த குழல் புயல் குழல் என்றால் புயல். அழகான ஒரு பெண். ஆமா ஓய் அது யார் தெரியுமா? யாரு? அந்த விரைவுல சுமதிரை தந்திரமே தங்கச்சி பேரா வந்து ஏய், இன்னும் இவனுக்கு விஷயம் தெரியாது போட்டிருக்கிறது. உன்னை விசிந்தராய் யாரடா தேடி வந்திருக்கிறாய் என்று வைத்தால் திரை என்றால் ஒரு பெண். பெண் அந்த விரல் குழல் சுபத்திரை தந்திர வேண்டுமே ஒரு நாளுமே அப்படின்றான். உன் தங்கச்சி மேல ஆசைப்பட்ட உன் தங்கச்சி மேல ஆசைப்பட்டோம். ஓய் இவருக்கு தெரியாது பழகுது ஓய் என்ன தகுமா சொல்ல தகுமா என்னருமை தங்கைக்கு திருமணம் முடிந்து 3 மாதம் ஆச்சு. 3 மாசம் ஆகி போச்சு கல்யாணம் ஆகி 6 மாசம் தலைமை இருக்குது பாதகா என்னடா 3 மாசம் தான் ஆச்சு திருமணம் ஆயிருந்தா 6 மாசம் தலைமுழுகாது இருக்கிறது இல்லப்பா வீட்டு போடுங்க இருந்தா கூட இருக்கும். சாமி 3 மாசம் ஆச்சு கல்யாணம் ஆகி யாருக்கு தெரியுமா? 6 மாசம் ஆச்சு 6 மாசம் ஆச்சு கல்யாணம் ஆகி. 6 மாசம் கல்யாணம் ஆச்சு. ஓ இப்ப 3 மாசம் தலைமை அதுக்குது மாத்தி சொல்லிட்டேன். யாருக்கு கொடுத்திருக்கிறோம்? ஓய் காளா ஓய் யாரு கேட்டு கல்யாணம் பண்ணீங்க? ஆமா ஏன்னா யாரு கேட்டீங்க? ஊர்ல தண்டோரா போட்டு தான் கல்யாணம் பண்ணோம். அம்மாங்க என்ன கேட்டுக்கணும். நீ தான் ஆமாங்க எத்தனையோ பேர் இருக்கிறான். இப்ப வாஞ்சி எடுக்குது உன் பேரு கேட்டாவே ஏன் கல்யாணத்துல சாப்பிட முடியாத சாப்பிட்டுச்சா? வடை தூண்டு முடிச்சு இல்லப்பா என்ன மூஞ்சி வச்சு எப்படி எடுக்கிற மாதிரி எனக்கு ஏய், என் மருமை தங்கை அஸ்தினாபுரத்தில் கல்யாணம் ஆச்சு சொல்றீல்ல துரியோதன மகாராஜாவுக்கு கொடுத்திருக்கிறோம். வயிற்றுல தாலி கட்டுற அளவுக்கு சாமர்த்தியம் அப்பேற்பட்ட கொங்கேரி முகம் யாரு? அவன் தான் துரியோதனன். அவன் தான் துரியோதனன். அஸ்தினாபுரத்து வேண்டாம் காலு பூரா வெற்றி போயிடுது அவருக்கு. ஆமா வெட்டி போச்சா? ஆமா ஏன்னா அந்த பஞ்சு மத்தியில் நடக்கிறாருல அப்ப அந்த அல்லாத்தி அது வெற்றி போகுது. அது கொஞ்சம் பாக்கணுமா? வெடிக்குதுன்னா கொஞ்சம் எண்ணெய் மொத்தம் காலி ஆகுது. மாதவா துரியோதன என் பங்காளி. ஆமா கல்யாணம் ஆகுதுன்னா யார் மூலியமாவது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஆமா எங்களுக்கு தெரியாத கல்யாணம் நடக்காது. ஆமா உன்னை பிடிச்சாதான் வேலை ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா என்ன முடி இல்லப்பா உன்னை கேட்டாதான் விளக்கு தெரியும். ஆமா கல்யாணம் ஆகி போச்சு. என்ன கல்யாணம் ஆகல தாம்பரம் மாதிரி எவன் நல்ல உண்மை சொல்லிட்டாங்க. ஆமா நாமள தான் மாத்திக்கிறாங்க. ஆனா கல்யாணம் நடக்கல. உன்ன கல்யாணம் ஆகல. ஆகல சரி விடு. எதுனா பாத்து காணி இருக்கு. இருப்பா கமிஷன் இல்லாத வியாபாரம் கம்மியாச்சு வியாபாரம். போய் நிறைய இருப்பாங்க. அது கசராது மொத்தம். ஐயோ எனக்கு தேவைப்படாது. மாமா ஒரு ஜோடி கூட வேணாம். வாயா இரு இரு யோ இல்லரி சாமியார் இல்லையா இத்திரியே என்னுவார். மாமா கல்யாணம் ஆகி போச்சு நான் சொல்றேன். ஓய் எப்படி சொன்னால் எப்படி என்ன நினைப்பது எப்படி எப்படி சொன்னால் எப்படி இப்படி சொன்னால் எப்படி என்ன நினைப்பது எப்படி என்னப்பா நியாயம் இது? ஒரு சத்திரிய ராஜா விட்டு புள்ள ஆமா ஒரு அடி முட்டு பொண்ணுக்காக காலை பிடிக்கிறனே. ஆமா இல்ல சாமியா காலை பிடிக்கிறேன் நான் கேட்டுக்காரன். எப்படி ஒரே அந்த மாட்டு பொங்கல் அணியா நிற்குமா அவங்க
நீதான் காலை பிடிக்கிறதுக்கு உங்க ஊரு பக்கத்து ஊருக்கெல்லாம் நீதான். மொத்தம் வெண்பாகம் மொத்தம் 64 பஞ்சாயத்து நம்மளுக்கு தான். ஐயா சிறுஞ்சிப்பட்டு மொத்தம் சேர்ந்தது 64 பஞ்சாயத்து. செத்தப்ப மேலே நீ அந்த பஞ்சாயத்து 64 பஞ்சாயத்து நான் தான் கால் பிடிக்குது. எப்படி பெரிய டச்சு தான். அப்படியே தூள் தூளா ஓய் இப்படி சொன்னால் ஜப்படி என்ன பஜப்படி ஓடி மாயாவா 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 சொல்லும் தூயாமா தாமரை மாத்தின பொண்ணு நான் கேக்குறது தப்பு. தப்பு போட வந்த வழியை பார்த்து கொண்டு சென்று விடு. சொல்லுப்பா. தாமரை மாத்திரமா பேர் பாதி கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆமா இஸ்தாம்பல் முடிஞ்சதுல பேர் பாதி வாழக்கல்ல வேடத்தை அணிந்து என் அருமை தங்கை சுபத்ரா தேவியை மணக்க வேண்டும் என்று வந்திருக்கிறானே. இது தகுமா? கேட்கலாமா? இல்லப்பா நீ சொல்றது உங்க கேட்க கூடாதான். வண்டி வாங்கி கொடுத்து மாதிரி உட்காந்துக்கிறேன். என் பைக் எவ்வளவு பெட்ரோல் போட்டு வச்சிருந்தேன். எப்படி ஒரு 50 ரூபாய்க்கு இருக்கும் பதில நாளைக்கு திட்டினா வண்டி எதுனா பண்ணிட்டு போற. ஆமா முன்னே எடுத்து குச்சிட்டு போ. நீ சொல்றது ரைட் தான். ஆமா ஒருத்தருக்கு பரிமாட்ட பொண்ணு கேட்க கூடாது. தவறு தண்டனை உனக்கே தெரியும். ஆமா பாதி கல்யாணம் ஆன மாதிரி ஆமா மனநாட்டுல இருக்கிற பொண்ணு கூட தவறி போயிடுது. அது அது பாத்தியா நல்ல பாப்ப கட்சி தவறி போகும். இது தானா தவறாது. என்ன கேக்குற செயல போடுறீங்க. ஆமா சரியா சரியா சரியல்ல சரியல்ல துரியனு கலகல கொண்ட மச்சனிக்க நல்ல மேனியே 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 ஜனை ஓடியே. ஓவியம் போல் யோகத்தில் நின்று ஆமா இந்த உலக ஆசையை மறந்தவன் போல் ஆமாங்க சாமி. இவன் இங்கே என் அருமை தங்கையை ஆமா மலைக்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறான். விடக்கூடாது. ஹாய். ஓ முடியுமா முடியாத மாமா? எப்படின்னா முடியாதுடா. கல்யாணம் உனக்கு கொடுக்க பண்ண முடியாதுடா. கல்யாணம் பண்ணவனா கூட்டி வை. டேய் அட்ரா. நீ அட்ரா. அடியாது மாடு படியாதுன்னா அட்ரா அவனை. சாமியாரா இதானு போயிட்டுனா நல்லது. சும்மா கோயில் தாமரை மாத்திர பொண்ணை பத்தி திருப்பி மறுபடியும் கேக்குறது நியாயமா? நீ தானப்பா சொன்ன. நான் சொன்னேன் சொல்லுவேன் மாயாவா உன் மாயமோ மாலாதி கட்டாயமா மாயாவா அருகேரி முரவேரி ஓட்டா ஒத்தலையே மேய்ச்சி ஓட்டி முடியும். யாரு இப்ப நடுகையிலே மேய்க்கிறாங்க. அது முன்னா ஒத்தால மேய்ச்சினாங்க. இப்ப நடுகையில கூட ஓட்டி மேய்க்கிறாங்க. சாமாத்தியமா சாமாத்தி தானே அது. அது யாரெல்லாம் முடியுமா? கேட்டினா உன்னை யார் பயிர் வைக்க வந்திருக்கா? யாரா பயிர் வைக்க வந்துன்னு கேக்குறாங்க. எங்களுமே கரும்பா விட்டு போறதானே. அதான் அது கேக்குற கேள்வி நான் தானே. ஆமா நீ ஆடி மட்டும் உன்ன மாதிரி ஊதியா நல்லா பொசு பொசுன்னு வளர்த்துக்கோ. நான் வைக்கிற பயிர ஊதியா போட்டோம். வாய் மாமா நக்கிங்கம்மா. வாய் மாயாவா உன் மாயமோ மாலாதி கட்டாயமா கட்டாய முடியாதென்று கட்டுரைப்பது அன்னிடமே தேனும் இந்த வாதனே அது ஒன்றும் இல்லையே இது வந்து நேருமே. இது வந்து நேரும் என்றால் வாழும் என்பது காயமே. ஓய் பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். மாதவன் சத்தியமா சேர்த்துருங்க. டேய் மாதவன் வேலை தேவியா வாங்க வந்துட்டா இவன் நம் அருமை தங்கையை மணக்கவில்லையானால் இறக்க போறோம்னு சொல்றான். செத்துடுன்றாரு. நம்ம வீடு மங்கள வீடு. ஆமா
விடிந்தால் தங்கைக்கு திருமணம். சரியான பலகாரம் வாங்கி வச்சுக்குது. பலகாரம் பொறி உண்டப்பா, ஒரு 10 கிலோ வாங்கி வச்சுக்கிறான். தங்கை திருமணத்துக்கு பொறி நலங்கு வைக்கணும் கொடுக்கறதுக்கு கொடுத்து எல்லாருக்கா வர்க்கத்துல என்னென்ன வாங்கி வந்திருக்கிற? மூவி சிடி பாயா எங்க காட்டுக்கு போய் கொண்டு வந்திருக்கிறோம். சாமி மூவி சிடி பாயத்தை சாப்பிட்டு பாரு, மறுநாளும் தர தர தரன்னு தொங்கும் அப்படியே. ஆமா சரி, வேற என்ன வாங்கி இருக்கிற? கருவாட்டு குழம்பு பந்திக்கு சாப்பிட்டு தொண்டை கண்ணில் 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 இருக்கும். கருவாட்டு குழம்பு சாப்பிட்டு பாட்டு நாடக்காருங்க, மறுநாள் எப்படி பேசுறாங்க பாரு தொண்டை. சரி, உங்க கைப்படம் 13 நாள் பேசுவாங்க. சொல்லி நீங்க சொல்ற மாதிரி இங்கே சாக மாட்டேன். இதோ அந்த குளக்கரையில கோபத்தோடு சென்று பெரிய ஆலமரத்து எடுத்து பாத்தியா? கோபத்தோட ஆலமரத்தினால ஏறிடுவேன். சும்மா கிளம்பி ஏறி போக மாட்டேன். ஒரு பெரிய தாம்கோர் எடுத்துன்னு தாம்கோர் எடுத்துன்னு போவேன். அந்த தாம்கோத்து ஒரு முனக்கவர் எடுத்து கலையில் கட்டிடுவேன். இன்னொரு முனக்கயிறு என் கழுத்துல உசுருக்கு போட்டுவேன். ஜப்புனு கீழே விழுந்துருவேன். நான் விழுந்த ஆள் என் ஊட்டி அறுத்துரும். ஆமா செத்து விடுவேன். தூக்கு போட்டு உனக்குள்ள கொளுத்திடணும். ஆமா பதிக்க மாட்டாங்க, கொளுத்துவாங்க. அப்படியே குடால தள்ளி கொளுத்துவாங்க, சாவு குடுவாங்க. அதனால் அப்படி கொளுத்துட்டாங்கன்னா என் உயிர் போயிடும். என் ஆவி அந்த ஆலமரத்திலேயே சுத்தி இருக்க பிசாசா, அந்த ஆலமரத்திலே சுத்தி இருக்கும். உங்கள் குழந்தை தங்கை சுமத்தில் இருக்கிறாரே, அதிகாலையில் நீராடி விட்டு தலை சீவி கொச்சு மலர் சூடி மல்லிப்பூ குண்டு மல்லி வச்சுன்னு வரும். சொல்லுங்க ஒரு கொஞ்சம் வெச்சு வைய, நான் சொல்லி தரேன்ல. குண்டு மல்லி தான் கொஞ்சம் வாசனையா வரும். சரி, அந்த வாசனையோடு குடத்தை இடையத்தில் வைக்கொண்டு அப்படி தண்ணி எடுக்க குளத்துக்கு வருவா. இடையில வைக்க தர இடுப்பு மேல வச்சுக்கிட்டோம். இடுப்பு மேல ஐயோ எல்லாம் ஒன்று எடுத்தாலும் ஒன்று. ஆலமரத்தில் இருக்கும் பிசாசாக நான் உங்க குழந்தை முடி மேல உட்காந்துருவேன். பைய பிடிச்சிக்குவேன். ஏன்னா நான் ஆட்டி 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 ஆவல் திட்டுவேன். இவன் பேய் தானே பிடிச்சிக்கனா, துரியோதனுக்கு கூட்டி கொடுத்தலாம் கல்யாணம் பண்ணி சொன்னீங்கன்னு வச்சுக்கா, ஆம்பியா மாட்டாட்டி ஒண்ணு சேர விட மாட்டேன். ஏய் எப்படி பிடிச்சிப்பா ஓய்ங்க. சொல்லுங்க. அப்படி என்னவன் பேயாக மாறிவிட்டால் நான் பெரிய ஒரு பூசாரியாக மாறிவிடுவேன். மாறி கரத்திலே சாட்டை பிறந்து எடுத்து என்னருமை தங்கையின் முடிவிலிருந்து போறியா போவன்னா எப்படி போய் தெரியுமா? போறியா என வளைய 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 இழுப்பேன். எனக்கு அங்க பெரிய வேலை சட்டிப்பானை எத்தாருவேன். அங்க எனக்கு பெரிய வேலை ஒடையாமுட்டுக்கு போவேன். சட்டிப்பானை எத்தாருவேன். ஒடையாமுட்டு எங்க திரும்பி போய் ஒரு பானை கொடுறான்னு சட்டி புள்ள சாணி கறிப்பேன். சாமியார் தலை மேல வைப்பேன். ஒடையா முடியாது பானை இருக்குதுன்னா தோசை சொல்லிட்டு பாப்பாரு எங்கோட்டுக்கு காட்டாரா அவரு. ஒடையா முடி இருக்குமா பானை? பசு மூட்டை இருக்குமா? பசு மூட்டைனா இருக்கா? இல்லப்பா நீ தூங்கினே நினைச்சிருந்தா நாங்க பார்த்தோம். ஒடையா முட்டை பசு மூட்டை வண்டி பண்ணுவோடா வீட்டு ஓடுவா அடே தட்டு விட்டு ஓடு. நீ ஒடையாரா கொசுடா? ஓடாரு ஐயோ அஜித்தா அவர் எதல்ல சரி ஓடி போ போ. இங்க இது இஸ்மாவா ஒரு ஆலமரம் பாப்ப இல்ல பணமரம் பாப்ப. அது அப்புறம் இங்க இது பாரியா முதல்ல என்ன பண்ணுவேன்? பாரி சாணி கறிப்ப உன் தலைமரம் வைப்ப. பாரியா 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 ஐயா பாரியா ஐயா பாரியா ஐயா பாரியா ஐயா காசு வாங்குவேன். ஒரு ஆலமரம் பாப்ப உன் மயிராக வைப்ப ஆடி அடிப்ப. மயிரா இருக்கிற வேலை என் வேலை. சரியான அண்டனுக்கு பிறந்திருப்பேன். அவன் முடி வெட்டுவான். மயிரா இருந்தா முடி வெட்டுவான். அவன் முடிய வெட்டுவான்.
நான் அரப்பேன் புதிய பேயா பண்ண விட மாட்டீங்க. ஏடா ஓய் விட மாட்டான் ஆமா. நீயும் பூசாரியா மாறிட்டு அப்படி நீ பேயா எனக்கு சுடுகாட்டு வேலை சும்மா ஏய், பேயாக போனாலும் நான் உன்னை விட போறதில்லை. ஆமா. அதனால எதனா வேலை இருந்தா கூட விடுமாமா, நான் செஞ்சுட்டே பொண்ணு கட்டி போறேன். வேலை ஆ. சரி ஒருவரை நீ பெண்ணை கொடுக்க வேண்டுமே, ஆனால் நான் என்ன கொடுக்க வேண்டும்? நீ எனக்கு பெண்ணு கொடுக்கணும்னா ஆமா. அதுக்கு அதான் பரிச்சித்தம் சொல்றாங்களே, பிராயச்சித்தம். அதுக்கு நான் என்ன கொடுக்கணும்? ஏன்னா தப்பு செய்தவங்க தண்டனை உண்டு. பெண்ணை கேக்குறான்பா, ஆமா. அதுக்கு பிராயச்சித்து என்னன்னு கேட்கிறான். ஆமா, நான் தண்டனை. திருப்பி என்ன செய்யணும் ஆமா. அப்படின்னு கேட்கிறான். ஆமா. சரி ஒண்ணும் செய்ய தேவையில்லை. ஆமா. நான் ஒரு அன்பை கொடுக்க வேண்டும் அப்படின்னா அது என்ன வேலை? இந்த இரு. ஏன் சரி அது கேட்டாரு, ஏதோ ஒரு தண்டனை கொடுத்துரு. சரி அன்புன்னு கேக்குறான். ஒருத்தர் கேட்ட பிறகு கூட கேட்கணும் கேட்டாரு. இருப்பா அன்புன்னு கேட்ட உடனே நம்ம அதுக்கு என்ன வேலை செய்ய என்ன விடலாம்? செய்யணும்? என்னுடைய பஜனையை 3000 முறை பஜனை கீர்த்தனை பாட வேண்டும். பஜனை. தோப்பு காரணம் போடணும். ஆமா. என்ன 3000 தரம்? ஐயோ என்ன 3000? ஆமா. ஆறாங்க 3000. 3000 பாயிண்ட் சொல்ற மாதிரி சொல்ற மாதிரி 3000. எவ்வளவு சொல்லுவா வந்து 3000. ஆ. சரி ஆ. மாதவா ஆ. வேலு, நீ இன்னும் ரெண்டுமே சொல்றியடா 3000. ஆனா 3000 சாமி அது சொல்லுவா, நான் போட்டு போடுவேன். சரி சரி 3000. 3000. சரிப்பா 3000. ஆமா. நான் 3000 தடவை தோப்பளம் போட்டு ஆமா. உங்க குழந்தை நான் கட்டி போனேன்னா ஆ. அது என்னடா வேலை செய்யும்? நீ ஏப்பி விட வேண்டியதே இல்லை, அதுவே போய் சாணி போடும். வெட்டியா தேஞ்சு அதுவே போய் சாணி தெருவுக்கு வா, சாணி தெரியும். இதுக்கு வடா ஒரு தேய் போடுவாண்டி நீ ஏப்பி வேண்டியதில்லை, நீதான் தோப்பளம் போட்டு இதுக்குள்ள நோக்கியா தெருவுக்கு தெருக்கு அதுவே சாணி செழிக்கும். நல்லது. ஆ. மாமா நமஸ்காரம் மாமா. நல்லா இருப்பா. தோப்பளம் தானே? ஆமா. 3000 தானே? யாருக்காக போட போறேன்? என் தங்கைக்காக. உங்க தங்கச்சிக்காக போட போறேன். ஆமா. யாரு காலில் போய் போறேன்? உன் காலில் போய் போறேன். மாணவன் கால் மாயவன் சாமி சாமியார் உன் கால். காலில் போய் போறேன். நான் யாரு? யாரு? ராஜாவோட பிள்ளை. ஆமா. எனக்கு தோப்பளம் போட்டு பழக்கம் கிடையாது. பழக்கம் கிடையாது. நீ ஆடு மாடு ஓட்டி போயிருப்ப, ஆமா. யாருக்கு எல்லாம் விட்டிருப்ப, கேணிக்காரன் முடிச்சு கட்டிட்டு இருப்பான். கட்டி இருப்பாங்க. ஏய், கண்ணா காளா ஓய், ம். பயிர் பூரா ஆடு மேய்ஞ்சிட்டு ம். கேணி சுத்தி தோப்பளம் போடுறா காளா, அப்பதான் ஆட்டை விடுவோன்னு கேணிக்காரன் சொல்லியிருப்பாரு. சொல்லியிருப்பாரு. நீயும் வேற வெயில் அதை கேணி சுத்தி போட்டு இருப்ப, உனக்கு பழக்கமா இருக்கும். ஆமா. எனக்கு நீ போட்டு காட்டு, ஆ. அப்புறம் நான் போடுறேன் வாய். நானும் போடலாம். அப்படி போட்டு என் தங்கை உனக்கு நான் திருமணம் செய்து கொடுத்தால், ஒரு காலத்திலே கணவன் மனைவிக்கு சச்சரவு என்பது உலகத்திலே இயல்பான இயற்கையான விஷயம். அதனால் சண்டை வருகின்ற போது உன் அண்ணன் எனக்கு சும்மா கொடுக்கல, 3000 முறை தோப்பு காரணம் போட்டு தாண்டி கொடுத்தானு என்ன சொல்லலாம் நீ சொல்லி காட்டுன்ற. ஆமா. அதனால தோபலம் போட்டு தான் பண்ண கொடுத்தான்னு சொல்ல இல்லையா? ஆமா. அதனால அந்த சொல் வராமல் இருக்க என் பக்தர் இருக்கிறான் வடிவேலன், அவன் அழகை பார்க்க வேண்டுவேன். ஞான வேலன் வா வடிவேலு. வடிவேலன் இந்த வருகிறான் பார். சொல்லிட்டியா? நீ போய் உட்காருமா. இந்த காலை எப்பவுமே பூமியில அவர் வைக்க மாட்டாரு, இந்த முனக்கால் மட்டும்தான் அந்த வரல பதியம். அது ஏன் சாமாத்தியம்? போ போ போ, காத்து வச்சம் போ. வேலை இதை வடி. ஆ. சாமியார் சொன்னாரு, ஆமா. என் பக்தனுக்கு தெரியும், ஆமா. அவனத்தை கற்றுக்கொள் ஆமா. அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா. அந்த தோப்பளம் எப்படி போறதுன்னு நீ எனக்கு கொஞ்சம் கத்து கொடுப்பா. இதுல எனக்கு என்ன லாபம்? அதான் தோய் பசங்களை எங்க மாமா கிட்ட சொல்லி. எனக்கு ஒரு தோய் பண்ணு கூட பிடிக்க மாட்டேங்குது. சரி உனக்கு வேற என்ன வேணும்? எனக்கு கமிஷன் தான் வேணும். சரி தரேன். பணம் கொடுத்தா போதும். சரிப்பா. எல்லா தோய் பண்ணுமே தூக்கி புத்தாது, எனக்கு கூட வேணாம். எல்லாமே அதான். ஆமா. எனக்கு பணம் ஒண்ணு இருந்தால் போதும். சரிப்பா, பணமே தர சொல்றேன். தபார் அந்த தோப்பளம் எப்படி பண்ணி நீ தான் கத்து கொடுக்கணும். கை கட்டு. இது மாதிரி ஆளுங்க கத்து கொடுக்கலாமா? திமிரு பத்தியா? இவரு கை கட்டுனா ஏன் கை கட்டுறாரு இவரு? ஏங்க ஐயா அப்படியே ஏத்து வச்சுக்கா. பாரியாப்பா இருக்கிற ஆளு வயிற்றுல தலை விட்டு கொட கொட ஆடும். அவனா 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 ஆ. கை கட்ட கை கட்டியாச்சா? நல்லா பார், நல்லா பார். ஆகரம்பா பாத்துனா ஒரு தடவை தான் காட்டுவேன். கப்புன்னு புடிச்சுக்கணும். தப்பான சொல்லாதப்பா. நான் போடுறத ஆகட்டும். நல்லா பார். 1000. அடா சுடுவாத இருக்குது. ஆமா. இப்படி கை கட்டி நின்று 1000. ஆமா. கை கட்டி நீ ஹோட்டலுக்கு போக வைப்பாங்க துணுவேன். இப்ப நான் உக்காந்து எழுந்தேன் கை கட்டினா எல்லாரும் பாத்தீங்களா இல்லையா? பாத்தியால வாய்த்தம் சொல்லு. பாதியில வந்ததுல உனக்கும் தலையாட்டுதுடா. என்ன ஆட்டம் போட்டு 1000 உட்காந்து எழுதிக்கணும். வடிவேலா நான் பாக்கலப்பா. இப்ப ஒரே ஒரு தடவை போட்டு காட்டு, அதெல்லாம் நான் உன்னையே பாக்குறேன்பா. டேய் நீ என்ன பாருன்னு சொல்ல வேண்டியதானே? நான் பாரு என்னதான் பாக்க சொல்றேன். ஜாத்தியார் பாக்க சொல்றேன். சரிப்பா, நீ நல்லா பாரு நல்லா பாரு. நான் கிடையாது, நான் ஒரு தானே. இல்ல ஐயோ, இடுப்பு நோவுது. ஒரே ஒரு என்னப்பா இடுப்பு நோவுது.
ஒரு தோப்பத்துக்காவா? ஆடே 9 தோப்பல எனக்கு என்ன லாபம் தானே இதுல? சரிப்பா. சரி இப்ப கூட பாரு. தவா. உன்னைய பாரு. 1000. இங்க ஒரு வாட்டி உட்காந்து சேர்ந்தா 1000. ஒரு வாட்டி வாங்க ஏன்னு வச்சியா? பொங்கல் வடை பூரி கைங்கி. கைங்கி. நீ ஒரு தடவை தான் போடுவ. நான் ஒரு தடவை நீ 1000 போடணும். அப்பா காது புடி. காது புடிடா. காது புடிடா. கோல் பட்டி அடிடா. ஏகனே ஒரு 7 தடவை வச்சிட்டீங்கடா. காது புடிடா. காது புடி. இப்படி புடி. பள்ளிக்கத்துல இது வரைக்கும் சாப்பிட போட்டுக்கிறேனியா? இல்லப்பா. காது புடிச்சிக்கிறேனியா? இல்லையே. நான் எவ்வளவு நாள் காது புடிச்சிக்கிறேன் பள்ளிக்கத்துல என்ன வாஜர் உட்கார வச்சுக்கிறாங்க தாலியா? கேளா ஓய். இந்த பாரு. அடே காது இப்படி மாத்து. இப்படி பிடிக்கணும். கையில நோவுடா பாவிய. நோவுதான் செய்யா. சரி புடிச்சிட்ட. பணம் கொடுத்தாங்கன்னா நோவுன்னு சொல்லிட்டா? இல்லப்பா. வாங்கிக்கிறீல்ல? நோட்டா வாங்கி எடுத்து அப்படியே மாய்க்காத்துல வச்சு அடிக்கடி எடுத்து மாறுமே பணத்தை. நீ உங்க செத்து பண்ணி எடுத்து மாதிரி என்னடா டேய் சாவ சொல்லு என்னடா வாங்கி போறீங்க? ஆனா பாருங்க டேய் இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலுடா கர்மாந்திரி எடுக்கும். ஏன்னா அப்படி அழிறீங்க நீ உங்க செத்து பண்ணி துட்டுங்க. பாய் இப்ப பாய் இந்த பாத்தீங்க மொத்த கும் மம்மா கும் மொத்த கும் 1000. பொதுவா சொல்றேன் நான். ஆட்டுக்காரங்களுக்கு பாட்டு வருதோ இல்லையோ, கூத்தாட்டி நம்ம நந்தே போனாலும் சரிதான், ராத்திரில போய் சாப்பிட்டு சாமி பின்னால படுக்கும் போதும் சரிதான். இந்த ஓத்தா உம்மாண்டத்துல சரளிமா வரும். யாருக்காக பாரு, அது வரும் ஒண்ணுக்காக உங்க அம்மாவை கேட்கற எவ்வளவு மேல நினைச்சுக்க. கேளு கேளு ஓத்தா கும்பிடியா இது போட்டுருப்பா. இது ஒரு 1000. எப்படி போடுவாங்க என்ன ஓத்தா கும்பிடியா? நீதானே சொல்றேன்னா நான் சொல்லுவேன். அடடே நான் மெட்ராஸ்ல ரவுடி. பாட்டு தெரியாத நீ சொல்லுவே. நான் மெட்ராஸ்ல ரவுடி. ரவுடி இல்ல ரவுடி. ரவுடி ரவுடி. நான் சொல்லுவேன் நீ பாட்டு பாடிங்க போடணும். அடடே கோவிந்தா கோவிந்தா 2000 ஆச்சா? 3000. மூணாவது பாட பாருங்க. ஒரு 1000 தடவை சுத்தி வந்து கோவிந்தா 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 நமச்சிவாயா. ஓ கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஏதோ ஒன்னு ரெண்டு ஒன்னு தானே. சரிடா. அரிய சிவன ஒன்னு. அறியாத வாயில மண்ணு. கோவிந்தா கோவிந்தா நீ கட்ட கூடாது. வா மரோ. அதுவும் சொல்ல கூடாது. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இவன் இனிமே இவன் பொண்ணு கொடுக்குற மாரி இவன் ஒரு தடவை தான் உட்காந்து எழுந்துப்பானா, நான் ஒரு 1000 தடவை எழுந்துக்கணுமா? இவன் மட்டும் வாத்தா கும்பிடுவானா, நான் பாட்டு பாடணுமா? எல்லாரும் கேட்டானே இவன் பொண்ணியா கேட்டான். போட்டு காட்டானே வாத்தா கும்பிடுவோம். ஏய் கேட்டு வரா கேட்டானே போச்சு. தம்பியா தம்பியா கேட்டுக்கு தம்பியா ஊரு கேச்சுவா. டேய் ஓ டேவியா ஓ நீ என்னடா கவனிக்க போடா பால. சரி பாத்துக்கலாம் போடா. சரி ஆட்டோ மாமா டோ மாமா இல்ல இல்ல அவர் சொல்லிட்டு விட்டாரு. கணக்காளி நான் தானா அவர் அது கூட நிறுத்தி கூட்டா என்னுடைய பக்தனே சாமி எல்லாம் கத்து குடுத்துட்டேன். இப்ப கணக்கு போறதுக்கு கணக்கு பிள்ளை கத்து குடுத்துட்டான். நான் ராஜாவோட தோப்படம் போட்டு இருக்கும்போது என்ன முடியாது. உட்காந்து தோப்படம் இன்னைக்கா நான் போட்டுதான் வரேன். அர்ஜுனா தோப்பு கரணம் போடுறதுக்கு நான் என்றதுக்கு ஆள் இல்ல, நீ போறது நான் என்றதுக்கு ஆள் இல்ல. எனக்கென்று ஒரு கணக்காளி வைத்திருக்கிறேன். எது வேணாலும் ஏமாத்துறான். ஆமா கணக்குல விட்டு முடியா இருப்பேன் நான். ஐயோ இவன் இப்பதான் நான் பாத்துக்கிறேன். ராஜா தம்பி கவனிச்சுக்கிறேன். வேற யாருன்னா கூட என்னுடைய பக்தன் இவன் தான் இந்த கணக்காளியே. ஒரே ஒரு கம்பெனி வேற கணக்கு தெரியாது. ஆமா நமக்கு தான் கணக்கே தெரியும். புத்தனூர்ல பார்த்தோம் மாமா. அதனால தான் அந்த நிர்வாகியின் பட்டமே புத்தனூர் வாங்கி வந்து அவர் கணக்கு பார்த்தா இல்லையா? நீ உட்காரு நான் பாத்துக்கிறேன். ஜானந்த கோவிந்தனி
இனிமே கத்துக்கிறியா அப்படின்னு பாத்துக்கிறா. நான் இப்படியா போட்டு காட்டின கை கட்டினா இப்படியா போட்டேன். நான் எப்படி போடணும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் அது மாரி போடு. டக்கு டக்குன்னு போடணும் எனக்கு. பாட்டுக்குன்னாச்சு அதான் வேலைக்கு ஆகாது. டக்கு டக்குன்னு ஆமா வேகமா ஆமா. என்னண்ட கோவிந்தனே நந்த கோவிந்தனே ஏண்டா பெஞ்சு மேல இருந்து தூக்கி அது ஒண்ணா காண்டுகளை என்ன ஏமாத்த முடியாது. சரிப்பா தவறு கீழே நீந்தி அது ஒண்ணா முடியா எனக்கு ஒண்ணு இருப்பது ஒண்ணு. நாப்பா நாயம் பான்னா பொட்டிக்காரு வாசிக்கிறாரு போடலாம். ஆமா மகானுக்காரு ஊதுறாரு போடலாம். அவன் காத்து பூச்சி ஊதுறான். மிருதங்காரு வாசிக்கிறாரு போடலாம். அவன் மோலாட்சி நடக்கிறான். ஆளுக்காரங்க பின்னாடி எல்லாம் பாடி தாளம் போடுறாங்க போடலாம். அவன் தாளம் போடுறாங்களோ தூங்கி கலக்குறாங்களோ. உனக்கு ஒண்ணு நீ நான் உன் பொண்ணையடா கொடுக்க பாரு உனக்கு நான் போறதுக்கு இப்ப தந்துருவேன். இப்ப நீ பாட்டுன்னு வச்சுக்கா இப்பே தெரிஞ்சுக்க என்னை பத்தி நிறைய தெரிஞ்சு போட்டுட்டு ஏழை என்ன பண்றேன்னா இது கையில் இருந்தாதான் பின்னால மொத்தம் ஆகி தர மாட்டான் போற போக்கு. இந்த வாரிசம் இருந்தால் எதத்தவன் நான் செய்யணும். எல்லாரும் எழுந்து போங்கன்றானா என்னடா ஆச்சு கணக்கு என்னை இங்க என்னவா நிக்க வச்சுக்கிறாங்க. கணக்கு பிள்ளை கணக்கு பிள்ளை தான் நிக்க வச்சுக்கிறாங்க. ஆமாப்பா கணக்கு பிள்ளை அவர்களே பாப்பம் போறோம் நீ என்கிட்ட சொன்னியா? நான் சொல்லல நான் எண்ணில எல்லாரும் கேட்டு என்கிட்ட சொல்லமா சொல்ல தெரியாமா? ஏன்னா ஒரு கணக்கு பிள்ளையா நியமிச்சு வச்சுக்கிறாங்களே. ஐயா கணக்கு பிள்ளை அவர்களே நான் தோப்புறம் போறது என்கிட்ட சொல்லமா சொல்ல தெரியா? ஏமா சொல்லமா சொல்ல தெரியுமா? வாய்த்தர் சொல்லமா சொல்லமா சொல்ல தெரியா? தூக்கிட்டு சொல்லணும் எல்லாரும் கேட்டு பாரு எனக்கு எல்லாரும் சொல்ல பார்க்கலாம். சரி சொல்லல நான் எண்ணல திருப்பி மறுபடியும் போடு பாடினே போடு. கணக்குல அது வா அங்க வா வைக்கு மறுபடியும் என்கிட்ட சொல்லணும். கணக்குல ஓ பாபல் பாடு பாரு என்னப்பா 6 வேளை ஐயா அவர்களே சொல்லு. ஐயா இங்க பின்னால பாரத்துக்கு வெற்றில வேற ஐயா அவரே நடிகர் திலகம் வேற ஐயா அவர்களே சொல்லு. நடிகர் திலகம் வேற ஐயா அவர்களே யாரு அரடி அங்க சீடா போய் அந்த வெளிய வேற ஐயா அவர்களே நடிகர் திலகம் வேற ஐயா அவர்களே சாப்பிட போட போகிறேன். பாபல் பாடு பாரு கணக்கு எண்ணிக்கொள்ளுங்கள் கணக்கு எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நல்லா தைரியமா சொன்னியா? ஐயா இப்ப போடு. இந்த வாரிசம் இருந்தால் எதத்தவன் நான் செய்யணும். இந்த வாரிசம் இருந்தால் எதத்தவன் நான் செய்யணும். நல்லா உக்காஞ்சி எழுதுகிறான்னு பார்த்தேன். நல்லா உக்காஞ்சி எழுதுங்க. ஏமா போ சாமி ரொம்ப ஒண்ணு தெரியாது. ஒட்டியார உட்கார்ந்தா தீ போய் இறங்கிடா. ராஜா பெரியாரா உன் சிசியா போடு போடு. ஒண்ணு கொடுக்கறவங்க கூட அவ்வளவு வேலை வாங்க மாட்டான் பழுது. ஏயா சண்டையில சண்டை போடுறாங்களா அவங்களுக்கு கூட பிரச்சனை வராது. இந்த மடங்கு வராங்க பாரு அவங்களுக்கு தான் இது டேன்ஷன் போடுறது. அவர்களே நான் சாட்சி நிக்கிறேன். இந்த வாரிசம் இருந்தால் எதத்தவன் நான் செய்யணும். இந்த வாரிசம் இருந்தால் எதத்தவன் நான் செய்யணும். அந்த
ஆமா கத்தியாலே வெட்டி விடுவோம். 1000 வாரம் தூம்பத்துக்குது. ஆமா சண்டை வந்துச்சுன்னா ஓடுறான்னு போறாங்க ஒரு ஓட்டம் 1000 சரிப்பா 1000 மட்டும் பேசி 1000 ஆகி போச்சு. ஆமா குழந்தைகிட்ட உட்காரு உட்காரு ஓடி 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 பாத்தீங்கன்னா போறேன்டா. குழந்தை இப்பெல்லாம் வராது அது பேசிக்குது உள்ள ஆளுங்களா கூட. ஐயா அது அப்புறம் தான் வரும். எப்படி எப்படி செய்வாங்க? ஆமா ஆளுங்களோட பேசிக்குது எப்படி எப்படி செய்யுது. சரிப்பா அதே மாதிரி செய்யறதுக்காக பேசிக்குது சரி. கலந்துரையாட. ஏன்னா நகர மாடிக்கிறதுல எந்த நகை போடலாம் அது கல்யாணத்துக்கு. ஆமா நான் சொல்லிட்டேன் அது இருக்கிற பித்தளை பூரா வாரி போட்டுலான்ட்டேன். தங்கம் வைடூரியம். ஆமா சாமியா காதை புடி உங்க காதை பட்டினி என் காது பிடிச்சிட்டு போற. ஒரு மனுஷன் தண்ணி குடி சொல்ல புடுங்க கூடாது. அது ரொம்ப தவறு. ஏன் புடுங்க சொல்லுவாங்களா? 3000 போட்டு பார்த்தா நாங்க தண்ணியா கொடுப்போம். எடை குடி பாய்ங்க அப்படிதான் கொடுப்போம். இல்லப்பா நீ கணக்கு என்ன இல்ல. ஆமா நீ தண்ணி குடி. யாரும் தண்ணி போல எப்படி இந்த கையில கொடுப்பாங்க அந்த மரியாதை பசவன் அந்த கையில் கொடுத்துருப்பான் ஒடையான்ல. ஒரு காபி ஒன்று சொல்லு. காபி போட்டு வந்தா கணக்குள்ள அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் தான் பொண்ணை கட்டிக்கு போறேன் தலையை பார்க்க போறேன். நீ ஏன்டா கேந்து கேந்து பாத்து பாவியா? அதே முட்டி போட்டு நத்தம் வரணும். முட்டில நத்தம் வரணும். உட்காந்து உட்காந்து போடணும். போடு போடு போடு. ஏன் மரன் அத்தை மகனாக வந்த அத்தனுக்கு இல்லாத தொண்டா. அத்தை மகனாக வந்த அத்தனுக்கு இல்லாத தொண்டா. அந்த பசங்க என்ன சொல்ல போற மாட்டேன். விட்டு இருப்பேன் உள்ள உட்காந்துக்கிறான் சொன்னப்பா அவனை பாடுவான். அவன் கணக்கு எழுதிட்டாலும் சரி அதனால பாடுற போயிட்டனால பாடுறாரு தெரியுது. கணக்கு எழுதிட்டாலும் அதாலும் சரி நான் உட்காந்துக்கிறேன். யாரு பாடுறான்னு சொல்லு எங்கிட்ட ஒரு ஆள் காட்டி ராஜர் போது கொண்டு சொல்லு. அவன் பாடினாங்கிறான். 1500 1650 900 யாராவது நீ எப்ப போல வரும். அத்தை மகனாக பிள்ளைக்கு இப்ப 1000 2000 இப்ப சாமியார கையெழுத்து கும்பிட்டு கால வேணும். ஆகட்டும்
இப்ப என்ன பண்ணுங்க? நான் படிக்குமா? ஏய் போறடா. சரியா? அட்ரா போறடா. கல்யாணத்தை பார்க்கறதுக்கெல்லாம் நீ பட்டுக்கோ. நம்மள ஒரு தரனா படிப்பேன். ரெண்டா நம்மள படிக்க முடியாது. சாமியார் கை விடுறாரு பாக்கெட்ல ஏதோ கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். நம்ம சாமியார். இருப்பா. சாமியாரா. பாக்கெட்ல லாபம்யா. உன்னதான் கூப்பிடுறாங்க வா. கல்யாணம் பண்றதுக்கு. வருவார். கோபாலா ஒரே ஒரே கோபாலா. சாமியாரா பத்தியா மார்ல மண்ணு படம் அளவுக்கு தோப்படம் படுக்கிறாரு. நான் படுத்துனா பத்தியா உனக்கு கண்டிப்பா பொண்ணு கொடுக்கலாம். ஏன் மண்ணு தோன்றா மாந்து வரும். சாமியாரா டைம் ஆகுது. ஏய் புள்ளையா. நான் அதோட அப்படியே கூட இறங்கி போட்டுருந்தேன். பின்னால பின்னால எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது. காலையில ஒரு மீட்டிங்க்கு போனோம். முடிந்ததா 3000 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒன்னு போட்டாரு. ஒன்னு எக்ஸ்ட்ரா போட்டாரு. என்னைக்குனே வந்தனே ஒன்னு எக்ஸ்ட்ரா போட்டாரு. நீ படிக்க தெரியாதவன் அல்லவா? இல்லை கணக்கு தெரிஞ்சவன், விவரம் தெரிஞ்சவன், விளக்கம் தெரிஞ்சவன். சரி முடிஞ்சதா? வில்லங்கமான பாச்சி நான். சரி முடிஞ்சதா? ஒண்ணு எனக்கு சந்தேகம். என்ன? எங்க பாட்டி காது குத்துல நான் போயிட்டு வரேன். அது என்ன காது குத்து? காது குத்துல வளர மாட்டேன். காசு விட்டு வர போறேன். சரி சரி ஏம்பா கூத்து பிடிச்சி வச்சோட முடிஞ்சாச்சா? ஆமா கணக்கு சரியா போச்சா? தங்கர் சரியா போச்சு. அருமையா போச்சு. தங்கர் சரியா போச்சு. கங்கரியா இப்ப சொன்னியா கணக்கா? காலா ஓய் என்ன வேலை வாங்கினீங்கல்ல, அவன் பொண்ணு கூட போகாத மண்ணில் வாரி போட்டான். நான் இதுல வைக்கணும் பார்த்தா அப்படி போனா சுலமா போட்டிருப்பேன். காலம் அட மரியாதையாக வந்தவனே மறைந்தோடி நின்ற மரியாதையான
என்னதான் வேண்டும் என்று கேட்டாய் அல்லவா? ஒருத்தனுக்கு பரிமோட்ட பொண்ணு குடுன்னு கேட்டதுனால அதுக்கு அதனாலதான் இந்த தண்டனை. பிராயச்சித்தம். இந்த தண்டனை அதான் கொடுக்க போறியா இல்லையா? முடியாது. வேலை வாங்கிட்டேன். முடியாதுடா. முடியாது. முடியாது. எப்ப வேலை வாங்கிட்டு பொண்ணு இல்லைங்களோ இதான் உயிரை மாட்டேன். இதோவா இந்த திருதண்டாலே என் திரசிலே மோதி என் உயிரை மாற்ற கொள்ள போகிறேன். அதுதான் நம்ம கோவிந்தா கோ. உனக்கும் எனக்கு கொடுக்க விருப்பம்தான். என்ன செய்யலாம்? பூந்தி செய்யலாம், ஏன் லட்டு செய்யலாம், கல்யாணத்துக்கு ஜாங்கிரி செய்யலாம், ஏய் பகாசுரம் ஆதர்சம் செய்யலாம். யாருக்கே ஒரு அடிமுட்டு பொண்ணு சும்மா கேட்டு பார்த்தேன். பாபலம் போட சொல்லிட்டு என் தலைமையிலேயே அரைச்சி அனுப்பலான்னு பாக்குறீங்களா? அப்படியே நான் கட்டி போனாலும் ஆமா எத்தினி சோப்பு போட்டாக்கா அந்த எண்ணெய் மறுப்பெல்லாம் போகும். ஐயா அவனுக்கு கொடுக்கணும்டா. ஏதோ தமையன் துரியானுக்கு எப்படி அதனை தப்பிட செய்து படைப்பது மறக்காமலை பட்டிருப்பதை என் அண்ணா பலராம சக்கரவர்த்தி விதுரமகா ராஜா இடத்திலே தாம்பலத்தை மாற்றிவிட்டார். அந்த தாம்பலத்தை மாற்றி அமைக்க நம்மால் ஆகாது. நீ வந்த வழி முடியாது. பொண்ணு கேட்டது நான் உன்ன. ஆமா, என்ன கஷ்டப்பட்டு வேலை வாங்குது நீ தான் கூட்டி வைக்கணும். காலம் மறுபடியும் இல்லைன்னு சொல்லிட்டேன். என் உயிரை மாய்த்து கொள்வேன். கோய்தா கோய்தா இங்கே வந்தது மதியில் நான் தனக்கு ஒருபோதும் என் அருமை தங்கை நான் ஒருபோதும் மனமாலை சூட என் மனம் இனம் தரான். ஆதலால் இந்த வேடத்தோடு நீ வந்ததை நலமே அதி விரைவதாக ஆற விருட்சத்தின் கீழ் அமர்ந்து கொண்டு ஆற விருட்சத்தின் கீழ் அமர்ந்து நமச்சிவாயும் நமச்சிவாயும் என்ற புனிதமான ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரித்து கொண்டு நான் சாமியாரா பொண்ணு மந்திரம் சொல்லிட்டேன். ஆமா நமச்சிவாய அது வேணாம். சுபயித்திரா தலை போயிடும். தலை போயிடும். எந்த மந்திரம் சொல்லலான்னு இருக்கிறப்பா? இந்த நமச்சிவாய என்பது ஐந்து. பகவான் சொல்றதா நீ சொல்றதா நான் சுபத்ரா சொல்றேன் என்பது ஐந்தைத்து. தலை போய்விடும் என்பது ஐந்தைத்து. தலை போயிடும். நான் நமச்சிவாயன்னு சொல்லிடுறேன். நமச்சிவாய சொல்லு. சரி ஒன்ன வருவாரு மைத்துனா. அந்த நேரத்தில் என் அண்ணா வருவார். உன்னை எதிர்கொண்டு பணிவார். அந்த நேரத்தில் உன்னை நான் அடிப்பேன். ஆமா இப்பதான் உன்னை என்ன அடிப்பீங்க? அண்ணா நம்பணும் இல்லையா? நம்பணும் மச்சா. வாசனை வத்தின்னு சொல்லக்கூடாது. இடம் மறுப்பு வாசனை வத்தின்னு சொல்லக்கூடாது. ஆதலால் அந்த நேரத்தில் எல்லாம் மனம் பொறுத்திருக்க வேண்டும். என்ன ஆகட்டும் மாமா. அம்மா வேலைதான். அண்ணா வருடத்திற்கு ஒரு முறை நாம் தேவ இந்திரன் குறித்து பூஜை செய்வது வழக்கம் அல்லவா? ஆமா. அந்த நாள் எந்த நாள் தான் மறந்து விட்டீர்களா? மறந்து விட்டீர்களா தம்பி? அதை விரைவதாக நீட் சென்று நமது ஆட்சியரை அழைத்துக் கொண்டு அயோத்திகிரி மலைச்சாரை வந்தடையுங்கள். நான் சென்று நம் அருமை தங்கையாக வழங்கும் சுபத்ரா தேவி அழைத்து வருகிறேன். அழைத்துக் கொண்டு வா.